ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னோடே வாழும் பொழுது, என்னோடே ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நீ எனக்காக வாழ தொடங்கிடுவேன்னார். when you start living with God, when you start fellowshipping with God, when you start having an active relationship with God, you will start living for God. இயேசு எங்க உட்கார்ந்திருக்கிறாரா? பிதாவின் ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்திருக்கிறார். நமக்கு வந்து இந்த ஏன் ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்திருக்க, லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் நமக்கு புரியல. தேசிய சபைக்கு புரிஞ்சிச்சு இந்த மேட்டர். ஏன் புரிஞ்சிச்சுன்னா, அப்போ வந்து எல்லாமே வந்து கிங்டம்ஸ், கிரீக் கிங்டம், ரோமன் கிங்டம், எம்பரர்ஸ் தான் இருந்தாங்க, ராஜாக்கள் தான் இருந்தாங்க. ராஜாவோட ரைட் ஹேண்ட்ல ஒருத்தன் உட்காந்துருக்கானா, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். அவன் தான் கிங்டம்ல. ஆண்டவர் தொடர்ந்து மனுஷனோட வந்து உறவு வச்சுக்கணும்ன்றது தான் விருப்பமா இருக்குது அவருக்கு. ஆனா மனுஷனால ஆண்டவரோட உறவு வைத்துக் கொள்ள முடியல. ஏன்னா பாவம் உள்ள வந்த உடனே பாவ சுவாபம் அவனை மேற்கொண்டுருச்சு. ஆண்டவரை பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? பாவம் என்ன தெரியுமா பண்ணும்? ஆண்டவருடைய பிரசனத்துக்கு உங்களை போகாம தடுக்கும். பாவம் தான் தடுக்கும், ஆண்டவர் தடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் என்ன தெரியுமா சொல்லும்? ஏய், நீ எல்லாம் போனா ஆண்டவர் ஏத்துக்க மாட்டான்னு பாவம் தான் சொல்லுவாங்க உங்ககிட்ட. ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா பாவத்துக்கு நல்லா தெரியும், நீங்க ஆண்டவரோட பிரசனத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரிச்சிருவாரு. அவரே உங்களை குளிப்பாட்டிடுவாருன்னு யாருக்கு தெரியும்? பாவத்துக்கு நல்லா தெரியும். அதனால அதை என்ன பண்ணும்? நைஸா உங்களை. ஏன் ஆதாம்கிட்ட வந்து ஆண்டவர் பேசினா தெரியுமா? ஆதாம் வந்து அவர் செய்யக்கூடாததை வந்து செஞ்சான். போய் கரெக்டா இல்லையாங்க? அவர் செய்யக்கூடாது செஞ்சான். ஏன் ஆண்டவர் வந்து திருப்பி பேசினார் அவன்கிட்ட வந்து? மனுஷன் நீதியில சிறப்பட்டிருக்கும் பொழுதுதான் ரியலாவே தேவனுடைய பிள்ளையாக வாழ ஆரம்பிச்சான். எத்தனை பேருக்கு ஆசை தேவனுடைய பிள்ளையாக வாழணும்ட்டு? நானும் ஆண்டவர் சொல்ல, நான் ஊழியக்காரனா வாழக்கூடாது ஆண்டவரே, உங்க பிள்ளையா வாழணும் ஆண்டவரே. பிள்ளையா வாழ்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? கத்தர் நல்லவர் இல்லைன்னு நான் பிரசங்கம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாவம் பண்றேன்னு நான் சொல்றேன். கத்தர் வியாதி கொடுப்பார், நான் பிரசங்கம் பண்ண நான் பாவம் பண்றேன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மள பிள்ளைகளாக மாற்றி கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரராக வைத்திருக்கிறார். எதுக்கு? கிறிஸ்துவுக்கு இருக்கிறது எல்லாம் நமக்கும் இருக்கணுன்றதுக்காக தான். கிறிஸ்துவ போலவே நீங்களும் மகிமையா வாழணுன்றதுக்காக தான் அவர் வச்சிருக்கிறார் உங்க எல்லாத்தையும். கிறிஸ்து நீதிமான், நீங்களும் நீதிமான். கிறிஸ்து தேவனோட ஒரு நல்ல உறவுல ஐக்கியத்துல இருக்காரா? நீங்களும் தேவனோட நல்ல உறவுல ஐக்கியத்துல தான் இருக்கு. பிரதர், நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். ஸோ தேர்ட் மீட்டிங் தான் அட்டன் பண்றேன் இப்போ நான். ஸோ எனக்கு அப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ், ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அப்போ நீங்க சொன்னீங்க, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பைபிள் ரீட் பண்ணிட்டு ½ hour டங்ஸ்ல பேச சொன்னீங்க. ஸோ அன்னையிலேருந்து என்னோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகலை. அன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப இருமல் வேற பயங்கரமா இருந்துச்சு. டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருந்துச்சு என்னோட ஸ்லீப்லாம். அன்னைக்குலேருந்து இருமலும் எனக்கு இல்லை. நான் நல்லா இருக்கேன் ஆண்டோட கிருபையில. கர்த்தருக்கு கொடாத கொடி ஸ்தோத்திரம். ஆமென், பிரைஸ் காட். ஸோ சிஸ்டர் புஷ்பா ஜான்சன் பெங்களூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுதான் அவங்களோட தேர்ட் மீட்டிங். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ரே பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்கன்னு சொன்னேன். ஆமென். அது அவங்க வந்து ரொம்ப அழகா ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்டை பார்த்துட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட், பிரைஸ் பீ டு காட். ஆமென். ஆமென். இதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஐ என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ டு ஃபாலோ திஸ். ஹல்லேலூயா. வேதத்துல இருக்கிற வல்லமை எதுலுமே கிடையாதுங்க, நான் சொல்றேன் உங்ககிட்ட. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு நீதிமொழிகள் 4, என் வார்த்தையை கவனி, அதை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், நான் உடலுக்கு எல்லாம் மருந்தும் ஆரோக்கியமா இருக்குதான். ஹல்லேலூயா, ஆமென். சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. Glory be to God. சோ இன்றைக்கு நம்ம வார்த்தைக்கு கடந்து போவோம். மார்க் 3:14-15. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். எதற்கு தெரிந்து கொண்டாராம்? தம்மோடு இருக்கவும். சொல்லுங்க, அவரோட இருக்கிறதுக்கு. அவரோட இருக்கிறதுக்கு. உங்களை அவர் தெரிந்து கொண்டார். எதற்கு? அவரோட இருப்பதற்கு. ஹல்லேலூயா. உங்களை அவர் ரட்சித்தார், அவரோடே கூட இருப்பதற்கு. உங்களை தன்னுடைய சொந்த குமாரனின் ரத்தத்தினால மீட்டு கொண்டார், அவரோடே கூட இருப்பதற்கு. சொல்லுங்க, அவரோடே கூட நான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடே கூட இருக்கணும். ஆமென். ரொம்ப அழகான வசனம், எனக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ண வசனம், என் வாழ்க்கையில ரொம்ப இம்பாக்ட கொடுத்த ஒரு வசனம். ஏன்னா ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து பேய் ஓட்டணும், பிசாசு ஓட்டணும், வியாதியஸ்த சுகமாக்கணும் அப்படின்னு பயங்கரமா பரபரன்னு இருப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் அப்படியே உட்கார வச்சு பொறுமையா சொன்னாரு, தம்பி, பேய் ஓட்டு பிசாசு ஓட்டு எல்லாம் ரைட்டு தான், அதுக்கு முன்பதாக நீ என்னோட கூட இருக்கணும் அப்படின்னாரு. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நேரம் நமக்கு என்ன நினைச்சுக்கிறோம்னா, கிறிஸ்துவுக்காக நான் வாழணும் பிரதர். எத்தனை பேர் அப்படி வச்சிருக்கீங்க? ஐ ஷுட் லிவ் ஃபார் கிரைஸ்ட். கரெக்டா இல்லையாங்க? ஐ ஷுட் லிவ் ஃபார் கிரைஸ்ட். நத்திங் ராங் இன் தட். வெரி ஃபென்டாஸ்டிக். இது கிறிஸ்துக்காக வாழணும்னு நினைக்கிற தப்பா? அது நல்ல விஷயங்க. அது அவன் எதுக்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கான். கரெக்டா? தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ கிறிஸ்துக்காக வாழணும்னு நினைக்கிறது
தப்பே கிடையாது, சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்றது வந்து ஃபர்ஸ்டா இருக்கக்கூடாது. எது ஃபர்ஸ்டா இருக்கணும்? கிறிஸ்துவோடவே வாழ்றது, கிறிஸ்துவோடவே இருப்பது தான் முதல் கோலா இருக்கணும். Amen. புரியுதுங்களா Amen. இல்லையாங்க? Amen. அதான் நான் வந்து படிச்சுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னோடே வாழும் பொழுது நீ எனக்காக வாழ ஆரம்பிச்சிருவ. ஹalleluya, ஆமென். நீ என்னோடே வாழும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னோடே வாழும் பொழுது, என்னோடே ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நீ எனக்காக வாழ தொடங்கிடுவேன்னார். when you start living with God, when you start fellowshipping with God, when you start having an active relationship with God, you will start living for God. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இது? Praise God. ஸோ Amen. ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஆண்டவரோட வாழ பழகிக்கோங்க. உங்களுடைய முதல் கோல் வந்து என்ன தெரியுமா இருக்கணும்? டு ஹேவ் அன் ஆக்டிவ் ஃபெலோஷிப் வித் காட். எப்பொழுதும் தேவனோட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், ஒரு கம்யூனியன் இருக்கணும், ஒரு தொடர்புலேயே நான் ஆண்டவரோட இருக்கணும். எப்பொழுதும் அவரோட நான் பேசிக்கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் அவர் சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் நான் அவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்கணும். இதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க தேவனுக்காக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா இல்லையாங்க? அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, அப்பொழுது அவர் 12 பேரை அழைத்து அவர்கள் தம்மோடு இருக்கவும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு? என் கூட இருப்பா அப்படின்றாரு. 12 பேரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு முதல்ல நீ என் கூட இருந்து பழகி கொன்றாரு. என் கூட இரு. அவர் கூட இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆவாங்க? அவங்க என்பவர் ஆகுறாங்க. என்பவர் ஆனவுடனே அவங்க வெளியே போறாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க, பிசாசை துரத்துறாங்க, வியாதிஸ்ல சுகமாக்குறாங்க. அவங்களுடைய வேலையை அவங்க செய்ய முடியுது அவங்களால. சோ தேவனோட உறவுல இருக்கும் பொழுது நீங்க எம்பவர் ஆகுறீங்க. சொல்லுங்க, நான் தேவனோட இருக்கும் பொழுது, சொல்லுங்க எல்லாரும், நான் தேவனோட இருக்கும் பொழுது நான் தேவனோடு இருக்கும்போது நான் பலப்படுகிறேன். நான் பலப்படுகிறேன். நான் தேவனோட இருக்கும் பொழுது நான் தேவனோடு இருக்கும்போது நான் பலப்படுகிறேன். நான் பலப்படுகிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாருல்ல, அவர் வந்து பரமேதுக்கு முன்னாடி சொல்றாருங்க, என்ன சொல்றாரு? போய் எருசலேம்ல காத்துரு, உனக்கு பலன் உண்டாகும், பரத்துல இருந்து உனக்கு பலம் உண்டாகும். யூ ஷால் பி endowed with power from above. உனக்கு பலன் உண்டாகும். அந்த பலன் யார்? ஹோலி ஸ்பிரிட். என்னோடு இருப்பது தான் ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. அவரோட இருப்பதுக்கான அடையாளம் தான் யாரு? ஹோலி ஸ்பிரிட். சோ ஆண்டவர் நம்மை உண்டாக்குன காரணமே என்னன்னா அவரோட கூட இருக்கிறது தான். அதுக்குதான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை இருக்கும். உங்களோட பிரைமரி கோல் என்னதுங்க? உங்க பிள்ளைங்களோட இருக்கணும் தானே ஆசைப்படுறீங்க நீங்க. கரெக்டா இல்லையா? உங்க பிள்ளைகளோட நான் என் பிள்ளையோட நான் திருமணமானி ஆக்கி போனா கூட நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? பக்கத்துலயே என் பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும். அப்பப்போ என் பிள்ளைய போய் நான் என்ன பண்ணுவேன்? பார்த்துப்பேன். இங்கிருந்து மாவரிசி என் பிள்ளைக்கு கொடுத்துருவேன். கரெக்டா இல்லையா? இங்கிருந்து குழம்பு வச்சு அங்க அனுப்பிடுவேன். கரெக்டா இல்லையா? பக்கத்திலே இருக்கணும். அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்ல எங்கேயாவது போய் உட்காந்துடணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா நாடு விட்டு நாடு போயெல்லாம் இருக்கிறாங்க பிள்ளைங்க வந்து ஏதாவது தூர தேசத்துல இருக்கிறாங்க, யூரோப் அமெரிக்கான்னு இருக்காங்க. பெத்தவங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வயசான காலத்திலயும் அவங்களுக்கு 75-80 வயசு ஆயிருது. அப்போ என்ன பண்றாங்க? இங்க இருந்து கிளம்பி போய் அங்க பண்றாங்க, பிள்ளைங்களோட தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க இங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர்லாம் சொல்றாங்க என்கிட்ட, பிரதர் கஷ்டமா இருக்கு பிரதர், சென்னையில இருந்துட்டு அங்க போய் இருக்கிறது கஷ்டமா இருக்கு பிரதர், அங்க ரொம்ப குளிரா இருக்குது. ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆயிட்டோம்னா அங்க கிளைமேட்டுக்கு செட் ஆக கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எல்லாமே புதுசா இருக்கு பிரதர் அப்படின்றாங்க. ஆனாலும் அவங்க வந்து யாரோட போயிருக்கிறாங்க? பிள்ளைகளோட தான் போயிருக்கிறாங்கல்ல. என்னதான் இங்கே வசதியா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? இல்ல அந்த குளிரா இருந்தாலும் நாங்க போயிருக்கிறேன், அங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நாங்க போய் இருந்துக்கிறேன், ஏன்னா என் பிள்ளைங்கள தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளோட இருக்கணும்னு விருப்பப்படுறோம்ல, அதே தான் ஆண்டவர் விருப்பப்படுறாருங்க. சொல்லுங்க, ஆண்டவர் என்னோட இருக்க விருப்பப்படுகிறார். ஆண்டவர் என்னோட பேச விருப்பப்படுகிறார். ஹalleluya. ஆண்டவர் என்னோட உறவுல இருக்க விருப்பப்படுகிறார். இதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டியில மையமே. இதுதான் ஃபோக்கஸ் பண்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, இயேசு வந்து ஜெபம் பண்றாரு யோவான் 17 ரொம்ப வல்லமையான ஜெபம். யோவான் 16, 14, 15 எல்லாம் படிச்சீங்கன்னா அவர் வந்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை பேசுறாரு. அதுதான் இந்த யோவான் 14, 15, 16, 17 எல்லாம். யோவான் 17 வாங்க, 17, 20 இருந்து படிங்க, 20 இருந்து 23 வரைக்கும். John 17:20-23. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னா யார் சொல்றாரு?
ஃபர்ஸ்ட் அவர் வந்து சீஷர்களுக்காக ஜெபம் பண்றாரு, யார் அந்த 12 பேருக்கு. அதுக்கப்புறம் எல்லா விசுவாசிகளுக்கும் ஜெபம் பண்றாரு. அதான் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள். அப்ப என்னது, சீஷர்களுமே பிரசங்கம் பண்றாங்க, அநேகர் விசுவாசி ஆகுறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க, அவங்களுக்கும் நான் வேண்டிக் கொள்றேன். அதான் ஐ டு நாட் ப்ரே ஃபார் தீஸ் அலோன் பட் ஆல்சோ ஃபார் தோஸ் ஹூ வில் பிலீவ் த்ரூ தியர் வேர்ட். அடுத்த வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், ம், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக ம், நீர் என்னிலேயும் நான் ம், உம்மிலேயும் இருக்கிறது போல ம். அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு எதுக்கு ஜெபம் பண்ணாரா? நீங்களும் நானும் இயேசுவோட பிதாவோட ஒன்றா இருக்கணுமா. ஹல்லேலூயா. இதுக்குதான் அவர் ஜெபம் பண்ணியிருக்காரு. இயேசு பண்ண ஜெபம் வந்து பதில் கிடைக்காம இருக்குமா? இயேசு ஜெபம் பண்ணா யாருக்கா அந்த டவுட் இருக்கா? இயேசு பண்ண பதில் வராது பிரதர் யாராவது சொல்லுவீங்களா? கிடையாது. இயேசு ஜெபம் பண்ணிட்டாருன்னா 100% பதில் வந்துருச்சு. சொல்லுங்க, இயேசுவோட ஜெபத்திற்கு 100% பதில் உண்டு, 100% பதில் உண்டு. ஏன்னா அவர் தேவனுடைய சித்தத்தின்படிதான் ஜெபமே பண்றாரு. சோ இயேசு என்ன ஜெபம் பண்ணிருக்காரு? உங்களுக்காக எனக்காகவும். ஆமென். நான் நீர் என்னிலும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, அப்படின்னா இயேசு பிதாவிலும் பிதா இயேசுவிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலில் ஒன்றா இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். சோ எப்படி இயேசு வந்து பிதால இருக்காரோ, பிதா வந்து இயேசுல இருக்காரோ, இன்றைக்கு நாம் இயேசுக்குள்ள இருக்கிறோம், இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆமென். இயேசு உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் இன் மீ. Jesus is in me. அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ஐ ப்ரே ஃபார் தம் டு பிகம் வித் அஸ், so become one with us so that the world will recognize that you sent me. ம். Hallelujah. Praise God. ஒரே ஆவியா, அதுதான் வந்து 1 கொரிந்தியர் 6 எழுதுறாரு, எவன் ஒருவன் தேவனோட இசைந்து இருக்கிறானோ அவன் ஒரே ஆவியா இருக்கிறான். He who is joined with the Lord is one spirit. So ஆண்டவர் வந்து என்ன விரும்புறாரு இன்னைக்கு? உங்களோட ஒரு ஐக்கியத்துல இருக்கதா. he is longing for your fellowship. He wants to spend time with you. Hallelujah. அடுத்த வசனம் படிங்க, 22வது வசனம் படிங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ம், ஒன்றாய் இருக்கும்படி ம். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குன்னா, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். சோ இன்னைக்கு யாரோட மகிமை உங்களுக்கு மகிமையா இருக்குது? இயேசு கிறிஸ்துவின். இயேசு கிறிஸ்துவோட மகிமை தான் உங்க மேல இருக்கு. எனக்கு என்ன குளோரியை கொடுத்தீங்களோ, ஹல்லேலூயா, ஆமென், அந்த glory which you have given me I have given them. அந்த them யாரு? நீங்க தான் அந்த them. அவருடைய மகிமை இன்னைக்கு யாருக்குள்ளங்க இருக்கு? மூக்கலர். உங்களுக்குள்ள இருக்கு. அவரோட மகிமைங்க உலகம் தர மகிமை இல்ல. உலகம் வந்து ஒரு நாள் மகிமைப்படுத்தும் நம்மள, இன்னொரு நாள் நம்மள ஏளனமா பேசும், நம்மள வந்து கீழ்த்தனமா பேசும், ஒரு தடவை நல்லா மகிமையா நம்மள மகிமைப்படுத்தும், நல்லதா பேசும். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise God. ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரோட மகிமை எனக்குள்ள இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, உலகத்துல இருந்து மகிமையை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க. எவன் மதிச்சாலும் மதிக்கலனாலும் நீங்க கவலைப்படாம வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் தான். நான் உன்னை படுத்தி இருக்கிறேன், நான் உன்னை கனம் பண்ணுகிறேன். இதை நீ புரிஞ்சுக்கிட்டனா, இவன் மதிச்சான்னா அவன் மதிச்சான்னா நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய கனம் யார்கிட்ட இருந்து வருது? உங்களுடைய மகிமை யார்கிட்ட வந்து அவர்கிட்ட இருந்தே வருது. ஸ்தோத்திரம். இதுதான் வந்து ஒரு சீஷர்களுக்கு புரிய வைக்கிறார். ஏன் இதை வந்து பேசுற சீஷர்கள்ட்டனா, இயேசு எடுத்துக்கொண்ட பிறகு வந்து பெரிய உபத்திரம் வரப்போகுது. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் சீஷர்கள் என்ன பண்ண போறாங்க? பாடுபட போறாங்க. பெர்சிக்யூஷன் வரப்போகுது, ட்ரிபுலேஷன் வரப்போகுது. அநேகர் வந்து இயேசுவின் நாமத்தை இவர்கள் வந்து விசுவாசிக்கிறாங்கன்றதுக்காகவே இவர்கள் என்ன பண்ண போறாங்க? வந்து துன்புறுத்த போறாங்க, புடிச்சு ஜெயில போட போறாங்க, அடிச்சு கொல்ல போறாங்க. அதனால இயேசு சொல்றாரு, எப்பா நான் என்னுடைய மகிமையை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில தேடாத, மகிமையை வெளியே தேடாத. இன்னைக்கு நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம். இவங்க என்ன மதிக்கிறாங்களா, அவங்க என்ன மதிக்கிறாங்களா, கல்யாண பத்திரிக்கையில என் பேரை போட்டாங்களா, என்னை வான்னு சொல்லி என்னை உட்கார சொன்னாங்களா? சில பேர்லாம் அப்படிலாம் இருக்காங்க, என்னை உட்கார சொல்லல. அந்த மாதிரி கோச்சிக்காரெல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்னை வந்து உட்காருன்னு சொல்லலைங்க அப்படின்னுவாங்க. எதுக்கு கோச்சிக்கிட்டீங்கன்னா உட்கார சொல்லல, அடுத்த நாள் கோச்சிக்கிட்டாங்களாம் அவங்க.
ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அவங்க நம்மள உட்காருன்னு சொன்னாதான் அது எனக்கு மகிமை, அவங்க என்ன உட்காருன்னு சொன்னாதான் எனக்கு கனம், அவங்க என்ன உட்காருன்னு சொன்னாதான் அது எனக்கு மரியாதை. இல்ல, இயேசுவோட மகிமையே உங்களுடைய மகிமை. ஹalleluya. இயேசுவோட மகிமையே உங்க மகிமை. இயேசுவோட மகிமை எப்படிப்பட்ட மகிமை? அஹ், எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி உட்கார செய்தார். அதுதான் இயேசுவோட மகிமை. அந்த மகிமை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க, எப்படிப்பட்ட மகிமை உங்களுக்கு இருக்குன்னா வாங்க காமிக்கிற பாருங்க. எபேசியர் 1ல பவுல் ஜெபம் பண்றாரு, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான பிரேயர் இது. கேட்டுங்க, எபேசியர் 1:15 இருந்தே படிங்க சிஸ்டர், 15 இருந்தே படிங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான பிரேயர். படிங்க, பொறுமையா படிங்க. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. உங்க உங்க வேதத்துல வந்து இந்த வசனத்தை பாருங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ல வர வசனத்தை பாருங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் ம், விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு ம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ம், ஜெபங்களில் உங்களை நினைத்து ம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் ம், தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், ம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், ம், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், ம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது ம், பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே ம், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் ம், தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் ம், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் ம், வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் ம், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் ம். பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மை மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை உயர்த்திருக்கார். சோ இயேசு எதற்கு மேல உயர்த்தப்பட்டிருக்கிறார்? எல்லா நாமத்திற்கும் மேலும் இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலும் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இயேசு எல்லா ஹalleluya. நாமத்திற்கும் மேலும் இது ஃபர்ஸ்ட் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜீசஸ் இஸ் above எவ்ரி நேம். இயேசு அந்த அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா எல்லா நாமத்திற்கு மேலும், எவ்ரிதிங் தட் இஸ் நேம்டு, எவ்ரிதிங் தட் இஸ் நேம்டு உயர்த்தப்பட்டு. படிங்க சிஸ்டர். அடுத்த வசனம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து உன்னதங்களில் தமது வலது பாசத்துல, அதாவது இயேசு இப்ப எங்க உட்கார்ந்துருக்கிறாரா? பிதாவின் ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்துருக்கிறார். இதுதான் இது. அதை நீங்க நமக்கு வந்து இந்த ஏன் ரைட் ஹேண்ட்ல உட்காந்துருக்க, லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் நம்மளுக்கு புரியல. அதான் பாருங்களேன், இது வந்து எபேசிய சபைக்கு புரிஞ்சிச்சு இந்த மேட்ரு. ஏன் புரிஞ்சிச்சுன்னா, அப்போ வந்து எல்லாமே வந்து கிங்டம்ஸ், கிரீக் கிங்டம், ரோமன் கிங்டம், எம்பரர்ஸ் தான் இருந்தாங்க, ராஜாக்கள் தான் இருந்தாங்க. ஸோ ராஜாவோட ரைட் ஹேண்ட்ல ஒருத்தன் உட்காந்துருக்கானா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். அவன் தான் கிங்டம்லே. ஹalleluya. புரியுதுங்களா உங்களுக்கு? ராஜா இப்போ சீசருக்கு ரைட் ஹேண்ட்ல ஒருத்தன் உட்கார்றான்னா அவன் யார்? அவன் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இந்த ஹோல் ரோமன் எம்பரர். ரோம சாம்ராஜ்யத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. ஸோ இது வந்து அவங்களுக்கு புரியும். இதெல்லாம் ஏன் வலது பாஸ்ல உட்கார்ந்தாரு அப்படின்லாம் புரியும். நமக்கு ஒன்றும் புரியல. எங்க உட்காந்தா என்ன பிரதர், வலது பாஸ்ல உட்காந்தா என்ன பிரதர், சைட்ல உட்காந்தா என்ன பிரதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? நம்ம டெமோக்ரஸினால புரியல நமக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நமக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. இது எஃபிஷியன்ட் சர்ச்சுக்கு நல்லா புரியும். இது அதனால தான் ரைட் ஹேண்ட் அப்படின்னு எழுதிட்டே இருப்பார் எஃபிஷியன்ட் சர்ச்சுக்கு. பிதாவின் வலது பாஸ்ல உட்காந்துருக்காரு. நான்லாம் ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது நினைச்சேன், எங்க உட்காந்தா என்ன, உட்காந்துருக்காருல அப்புறம் என்ன அப்படின்ட்டு. இது வேற ரைட்ல உட்காரணும் லெஃப்ட்ல உட்காரணுமா அப்படின்ட்டு. பாருங்க, சீசர்கள் வந்து சீசரோட அம்மா இருக்கலாம், அந்த அந்த எந்த சீசர், பேதுரு, யோவான் யாக்கோபு அம்மா வந்து கேக்குது இல்ல, ஆண்டவரே ராஜ்யத்துல வரும்போது ஒருத்தனை ரைட்ல உட்கார வச்சுக்கோங்க, ஒருத்தனை லெஃப்ட்ல உட்கார வச்சுக்கோங்க, பக்கத்திலே உட்கார வச்சுக்கோங்க ஆண்டவரே. அந்த அந்த எங்க உட்கார்றீங்கன்றது ரொம்ப முக்கியங்க. அந்த அந்த கோர்ட்ல வந்து, கிங்கோட கோர்ட்ல வந்து நீங்க எங்க உட்கார்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கூட நம்ம வந்து இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம்லயே பார்லிமெண்ட்ல இதை கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க வந்து இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துருப்பாரு பார்லிமெண்ட்ல. அதே போல ஆப்போசிட் சைட்ல அப்போசிஷன் லீடரும் ஃபர்ஸ்ட் ரோல தான் உட்காந்துருப்பாரு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனான பிளேஸ். கரெக்டா? ஸோ அது ஒரு ஒரு அந்த பொசிஷன் கொடுப்பாங்க. அது எங்க உட்கார்றாங்கன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா அதை விட
ஒரு ஒரு கிங்டம்ல வந்து பாத்தீங்கன்னா, கிங் பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க தான் மோஸ்ட் பவர்ஃபுல். சோ அந்த கிங்கோட கோர்ட்ல வந்து நிறைய நோபல்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. நிறைய பேர் மந்திரிகள் உட்கார்ந்துருப்பாங்க, ராயல் ஃபேமிலி உட்கார்ந்துருப்பாங்க. அவன் எவன் பக்கத்துல இப்படி ரைட்ல உட்கார்ந்துருக்கானோ அவன் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். அதனாலதான் வலது பாசம்னு எழுது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா ஏன் அப்படி எழுதியிருக்காங்கன்ட்டு? ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்துருக்காருன்னா ஆல் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கான். இதுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கணம் அண்ட் மகிமை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கனமும் மகிமை இதுதான். ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து படிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை திரும்பி படிங்க. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி, இதுல இருந்து ரொம்ப நல்லா கவனிச்சுட்டே வாங்க. எல்லாவற்றையும் யாரோட பாதத்துக்கு கீழ்படுத்தினாரா? இயேசுவின் பாதத்துக்கு கீழ்படுத்தினார். சொல்லுங்க, இயேசுவின் பாதத்துக்கு கீழ்படுத்தினார். அல்லது இயேசுவை கொண்டு போய் வலது பாசத்துல உட்கார செய்தார். இயேசுவின் பாதத்துக்கு எல்லாவற்றையும் எந்த அந்த லிஸ்ட், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவம், வல்லமை, பிளாப்ளா எல்லாம், நீங்க என்ன பிசாசின் கிரியைகள் சொல்றீங்களோ அது எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. இன்க்ளூடிங் பாவம், சாபம், வியாதி, நோய், பேய் எல்லாம் அங்கதான் இருக்கு. எல்லாம் எதுக்குள்ள இருக்கு? பாதத்தின் கீழே இருக்கு. படிங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி, அடுத்தது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் நிரப்புகிறது என்னதான்? அவருடைய சரீரமான சபை. அந்த சரீரமான சபை யாருங்க? யாரு? நம்ம தான். சொல்லுங்க, நான் தான். அது தலை யாருங்க? கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க, தலை கிறிஸ்து. என் தலை கிறிஸ்து. என் தலை கிறிஸ்து. சொல்லுங்க, என் தலை கிறிஸ்து. என் தலை கிறிஸ்து. ஆமென். அவரோட சரீரம். இப்போ பாதம் வந்து, அதாவது கால் வந்து எங்க இருக்கும்? சரீரத்துல இருக்குமா, தலையில டைரக்டா கனெக்ட் இருக்குமா? சரீரத்துல இருக்கும். அப்போ இப்போ அப்படியே வாங்க, அப்படியே பாருங்க. அது முந்தின வசனம் போ விஜய், 22 போடு. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்ப பாதம்னா அது யாரு? நீங்க தான் அந்த பாதம். ஹல்லேலூயா. யார் அந்த பாதம்ங்க? நீங்க தாங்க பாதம். இயேசுவின் பாதங்கள் நீங்கள். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் வந்து இதை படிச்ச உடனே தலைகீழ் தெரியல, தலைகால் தெரியல. சீரியஸா சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெவலேஷன் வரும்போது, எப்பா எல்லாம் என் கீழே தான் இருக்குதா, என் கால் கடியில தான் இருக்குதா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இயேசுக்கு தான் சகல அதிகாரமும் இருக்கு, சகல கனமும் இருக்கு, மகிமை இருக்கும். இயேசு சொல்லிட்டார், சகல அதிகாரம், கனம், மகிமை உனக்கு கொடுத்துட்டேன்றார். இதுதான் அவர் ஜெபம் பண்ணார். யோவான் 17 சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாரு. எனக்கு கொடுத்த கனத்தை நான் யாருக்கு கொடுக்கிறேன்? எனக்கு கொடுத்த மகிமையை நான் யாருக்கு கொடுக்குறேன்னாரு? உங்களுக்கு, என்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன்ட்டாரு. இப்போ அதே கணம், அதே மகிமை, அதே வல்லமை யாருக்கு இருக்குங்க? உங்களுக்கு இருக்கு. சொல்லுங்க, எனக்கு இருக்கு. பாதத்திற்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரம். சொல்லுங்க, சரீரம்னா நான் தான். அந்த சரீரம் இடத்துல உங்க பேர் எழுதிக்கோங்க. நிறைவாகிய கிரண், நிறைவாகிய எட்வின், நிறைவாகிய வினிஷ், உங்க பேரை போட்டுங்க. நிறைவாகிய புருஷோத்தமன், நிறைவாகிய விஜய் ராஜசேகர். சரீரம் அந்த சர்ச்சின்னு வருதா, உங்க பேரை எழுதிக்கோங்க. சரீரமான சபைக்கு, சபை நாட்டுறது நீங்க தான். சரீரமான கிரண் அவரை எல்லாவற்றிலும் மேலாக தலையாக தந்துள்ளினார். புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட கனத்தை ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மகிமை தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற குளோரி வந்து சாதாரண குளோரி கிடையாதுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்க குளோரி வந்து சாதாரண குளோரி இல்ல. அவர் எப்படி இன்னைக்கு குளோரியஸா இருக்கிறாரோ அந்த குளோரியஸ் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம சொல்றோம்ல, ஹீஸ் அ குளோரியஸ் கிங் அப்படின்றோம்ல, மகிமையின் ராஜா அப்படின்றோம்ல. சொல்லும் போதே எப்படி சொல்றோம்? மகிமையின் ராஜான்றோம்ல. அதே மகிமையின் மகிமை தான் உங்களுக்குள்ள இருக்கு. அதே குளோரியஸ் குளோரி தான் உங்களுக்குள்ள இருக்கு. பாருங்க, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, பாருங்க வாங்க, 2வது வசனம். இதே 2வது அதிகாரத்துல எபேசியர் 2 எழுதியிருக்காரு பாருங்க. 4 இருந்து படிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், பாருங்க, தேவனுடைய கேரக்டரிஸ்டிக் எழுதுறாரு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே
அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை ஆஹ் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இது பாருங்க, ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமத்தில் மரித்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்து, ஆஹ் படிங்க. கிருபையினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய ம் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை ம் வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக ம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி ம் உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹalleluya. உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை அவரோடே கூட எழுப்பி, கிறிஸ்து எழும்போது அவரோட கூட எழுப்பி அவரோட கூட உன்னதங்களில் உட்கார செய்தார்னா, இப்ப யாரோட கூட உட்கார்ந்துருக்கீங்க நீங்க? இயேசுவோடு கூட பிதா. கிறிஸ்துவோட கூட உட்கார்ந்து நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு மகிமையே. கரெக்டா இல்லையா? ம். இப்போ நீங்க வந்து குளோரியஸ் பர்சனா இல்ல குளோரி இல்லாத பர்சனா? குளோரி இல்லாத பர்சனா என்ன சொல்றது? ஒரு 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 வெட்கத்துக்குரிய மனுஷனா இல்ல மகிமையின்குரிய மனுஷனா நீங்க? மகிமைக்குரிய. யூஆர் நாட் a shameful person. யூஆர் a glorious person. வெட்கத்தின் மனிதர் கிடையாது நீங்க. வெட்கப்பட்டு சிறுமைப்பட்டிருக்க பிரதர், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க நீங்க. சொல்லுங்க, மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஏன் அவங்கள மகிமைப்படுத்துறாருன்னா, எதுக்கு அவரோட கூட உட்கார வைக்கிறாரு அவரு? எதுக்கு ஒருத்தங்க உங்க கூடயே வச்சுக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் பிடிச்சா டெய்லி பேசுறீங்களா? ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு, யாராவது ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்க? டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறீங்க, அப்பப்போ சந்திக்கிறீங்க. ஏன்னா அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு விரும்புறீங்க. சோ உங்க கூட ஒரு உறவுல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட கூட கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. இப்போ புரிஞ்சிச்சா இல்லையாங்க உங்களுக்கு? உன் கூட நான் என்ன இருக்கணும்? ஒரு ஐக்கியத்துல இருக்கணும். உன் கூட நான் வந்து ஒரு ஒரு உறவுல இருக்கணும். எப்போ நான் கான்ஸ்டன்ட் கம்யூனியன்ல இருக்கணும். எப்போ நான் தொடர்புல இருக்கணுன்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, கூட உட்கார வச்சுட்டார். மார்க் 3ல படிச்சோம்ல, அவரோட கூட இருக்க. பாருங்களேன், பூமியில இருக்கும் பொழுது என் கூடயே இருந்தாரு, அங்க போய் உட்காந்துக்கிட்டும் என் கூடயே இருக்குன்றாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. பூமியில இருக்கும்போது என்ன சொன்னாரு சீஷர்கள்ட்ட? என் கூடயே இருடா அப்படின்னாரு. மார்க் 3ல படிச்சோமே, அவரோட கூட இருக்க. இப்ப அவரு போய் அங்க உட்காந்துக்கிட்டு, இந்த பாத்தியா நான் அங்க போயிட்டேன் பாத்தியா, பவ் பவ் அங்க போயிட்டேன் பாத்தியா அப்படின்னு ஒழுங்கு காட்டல அவர் உட்காந்துக்கிட்டு. நம்ம இந்த சின்ன பசங்க எல்லாம் மரத்து மேலே இருக்கிறது ஒழுங்கு காட்டுவாங்கல்ல, பாரு மேல ஏறிட்டனே ஒய் 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 அப்படிலாம் பண்ணல அவரு. அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவரோ நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நம்மள டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சார், அவரு பேர் நல்ல ராஜா. இது வந்து இந்த கிரீக் பிலாசபில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள்னா ஒருத்தர் எங்கேயோ உட்காந்துருப்பாராம். இது நம்ம கிரீக் கல்ச்சர்ல இருந்து வந்துச்சு. ஏன்னா பைபிள் வந்து நிறைய அந்த கிரேக்க காலத்துல தானே கல்ச்சர்ல இருக்கும்போது தானே பைபிள் எழுதப்பட்டுச்சு. ஸோ அந்த கிரீக் பிலாசபர்ஸும் இருந்தாங்க கூட. ஸோ எப்படி சொல்லிட்டாங்கன்னா, கடவுள் வந்து எங்கேயோ ஒருத்தர் உட்காந்துருப்பாருங்க. உட்காந்து அவர் என்ன பண்ணுவாரு, இந்த இது விளாண்டுட்டு இருப்பாரு, டைஸ் விளாண்டுட்டு இருப்பாரு, தாயபாசை விளாண்டுட்டு இருப்பாரு. போர் அடிக்கும் அவருக்கு, அப்படியே டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருப்பாரு. இதை உருட்டி விடுவாரு. அப்புறம் அங்க போய் 4 ஏஞ்சல்ஸ் கூட இருக்கும், அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. அவர் நம்மளை பத்திலாம் கவலைப்பட மாட்டார். எங்க அப்பா சொல்லுவாரு இப்படி. எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, ஆமா ஆண்டருக்கு உனக்கு வேலை வாங்கி தரது, உனக்கு ஆண்டருக்கு வேலை பாரு அப்படின்னு. அப்படியே எங்க அப்பா சொல்லுவாரு என்கிட்ட, உனக்கு வேலை இல்ல, உனக்கு வேலை வாங்கி தரது உங்க ஆண்டருக்கு வேலை பாரு அப்படின்னு. இவருக்கு எங்க அப்பா கிறிஸ்டியன் தான், ஆனா சத்தியம் தெரியல அவருக்கு. அவன் ஒவ்வொருத்தருக்கும் வேலை வாங்கி தரணும், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், உனக்கு புள்ள கொடுக்கணும், இதான் அவருக்கு வேலை பாரு அப்படின்னு. ஏன்னா இது கிரீக் பிலாசபி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? அதுல அப்படிதான் இருக்கும். அவங்க என்ன இருப்பாங்கன்னா, ஒரு டிஸ்டன்ட் காட் எங்கேயோ உட்காந்துருப்பாருங்க. உட்காந்து காலாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா இருக்கிறேங்க அப்படின்ற மாதிரி காலையில சாயங்காலம் சும்மா இருக்கும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. போர் அடிச்சா கொஞ்சம் லைட்டா ஏர்த்தை வந்து இப்படி ஆட்டி விடுவாராம். ஆட்டி விட்டோன்னா என்ன ஆயிரும், எர்த்து கேக் வந்துடும், வாழ்க்கை என்ன வந்துடும். போர் அடிச்சா எர்த்துக்கு மார்க்ஸையும் இடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கும். கிடையாது, அது கிரீக்கு காடு, அது காடே கிடையாது. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? இது வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்து உடனே என்ன நினைச்சிட்டோம்னா, அதுலதான் ஆண்டவரே சிங்காசனத்துல இருந்து இறங்கி வரமாட்டீரா அப்படின்னு ஜோம் பண்ணுவாங்க. இங்க என்ன எழுதியிருக்கு எபேசியர்ல, அவரோட கூட சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப அவர் சிங்காசனத்துக்கு இறங்கி போயிட்டாருன்னா இப்ப நீங்க தனியால உட்காந்து இருக்கணுங்க. என்னங்க கரெக்டா இல்லையாங்க? இப்ப நீங்க சிங்காசனத்துல இருந்து அவர் இறக்கி விட்டீங்கன்னா நீங்க தனியா உட்காந்துருப்பீங்களாங்க?
பயமா இருக்காது அவ்வளவு ஹைட்ல தனியா உட்காந்துருந்தா? புரியுதா இல்லையா? சிங்காசனத்தை பிடிச்சி இந்த இது பாத்திருக்கீங்களா? சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டணும். ஷேக்கிங் த த்ரோன் ரூம் ஆஃப் காட், அந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பெயர்லாம் தேவனுடைய சிங்காசனத்தை நான் என்ன பண்ண போறேன்? ஆட்டி அசைக்கிறவர். அசைக்க. கரெக்ட், இந்த வார்த்தையை தான் தேடிட்டு இருந்தேன், அசைக்கிறது. சிஸ்டர் நிறைய இந்த மாதிரி அசைச்சிருக்காங்க நினைக்கிறேன். இன்னும் நான் கேட்டிருக்கோம். சிங்காசனத்தை அசைக்க போறேன் அப்படின்ட்டு. ப்ளீஸ் சிங்காசனத்தை அசைக்காதீங்க. அந்த சிங்காசனத்துல தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க சேரையே போட்டு நீங்க ஆட்டாதீங்க. என்னங்க? அந்த சிங்காசனத்துல அவரோட கூட நீங்களும் உட்கார்ந்து இருக்கனால அதை போட்டு ஆட்டாதீங்க. இப்ப நான் சேர்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருப்பேன் உட்காந்து, சேர்ல உட்காந்துக்கிட்டு. என்ன பண்றீங்க பிரதர்னா, ஆண்டவரோட சிங்காசனத்தை அசைக்கிறோம் பிரதர். நாங்க அசைக்கிற அசைல அவர் எவன்டா அதை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி எனக்கு இறங்கி பதில் கொடுப்பாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப நல்லா இருக்குது கேட்கறதுக்கு, ரொம்ப பக்தியா இருக்குது. ஆனா இது எதுவுமே பக்தி கிடையாது. இது எல்லாம் மாய வேலைகள், ஹிப்போக்ரசி. இதுதான் ஆண்டவர் சொன்னார். பரிசேயரை ஏன் திட்டினார் அவரு? பாக்குறதுக்கு பக்தியா இருக்குது, நல்ல வெள்ளை வெள்ளை வெள்ளையே தான் ட்ரெஸ் போடுவானுங்க, கையை நல்லா 20 செகண்ட் கையை சோப் போட்டு கழுவானுங்க. கொரோனால கழுவுவாங்க சொல்லுவாங்களே, 20 செகண்டா 2 நிமிஷமா, இது ஒரு கணக்கு. அது மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா அதுல என்ன இருக்காது? தேவனுடைய வல்லமையே இருக்காது. கடைசி காலத்துல இப்படிதான் இருக்கும்னு வேற எழுதியிருக்காரு ஆண்டவர். அதாவது தேவனோட உறவு இருக்காது, தேவனோட ஒரு பெரிய தேவனை பற்றி ஒரு புரிதல் இருக்காது. ஆனா பாக்குறதுக்கு பக்தியா இருக்க மாதிரி இருக்கும். தீமோத்திக்கு எழுதுறாரு. தீமோத்தி ஒரு யங் பாஸ்டர். அவரு எஃபிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு ஆக்சுவலி தீமோத்தி தான் பாஸ்டா இருந்தார். வாங்க 2 தீமோத்தி 2 தீமோத்தி 3:5 படிங்க சிஸ்டர். 2 தீமோத்தி 3:5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. புரியுதுங்களா? ஹேவிங் அ ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் பட் டினையிங் இட்ஸ் பவர். தேவ பக்தி போலதான் இருக்கும். வாங்க பிரதர், நம்ம போய் திறப்பின் வாசல்ல நிப்போம் பிரதர். எந்த வாசல்ல நிக்க போறீங்க? திறப்பின் வாசல்ல நிக்க போறோம் பிரதர். திறப்பின் வாசல் ஜெபம்னு ஒரு ஜெபமே கிடையாது, சரிங்களா? அப்படி ஒரு ஜெபமே கிடையாது பைபிள்ல. பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல வருது, ஏதோ நான் ஒரு மனுஷனை தேடினேன், திறப்பின் வாசல் நிக்கிறதுக்கு யாருமே கிடைக்கல. ஏன்னா திறப்பின் வாசல் நிக்கிறதுக்கு ஒரு பூரண புருஷர் தேவைப்படுறாரு, ஒரு நீதிமான் தேவைப்படுறாரு. அந்த நீதிமான் யாரு? இயேசு கிறிஸ்து. பாவமே அறியாத அவர் தான் நிக்க முடியும் போய். நம்ம இயேசுவோட நீதினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு மனுஷனை தேடினாரு. அந்த ஒரு மனுஷன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து திறப்பின் வாசல் எல்லாம் நின்று இன்னைக்கு உங்களையும் பிதாவையும் என்ன ஆக்கிட்டாரு? ஒப்புரவாக்கிட்டார். ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வந்துட்டார். பாருங்க, ஏதாவது சொல்ல பாருங்களேன். ஆண்டவர் இஸ் லாங்கிங் ஃபார் ரிலேஷன்ஷிப். அவர் பாவம் மனுஷனை பிரிச்சு கொண்டு போச்சு. பாருங்க, ஆதாம் பாவம் பண்றான். கவனிங்க, ஆதாம் பாவம் பண்றான். ஆதாம் பாவம் பண்ண பிறகும் ஆண்டவர் அவன்கிட்ட பேசினாரா? பேசினாரா இல்லையாங்க? சொல்லுங்க. பேசினார். போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், தேடுறாரு. எங்கடா போயிட்ட ஆதாம், எங்கடா இருக்கன்றாரு. ஏன்னா ஆண்டவருக்கு ஆதாம் தான் முக்கியம். சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் முக்கியம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நான் முக்கியம். நீங்க முக்கியனாலதான் நீங்க பாவம் பண்ண பிறகும் ஆண்டவர் உங்களை தேடி வந்தாரு. நான் பாவிகளா இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. நீதிமான நல்ல பிள்ளையா இருக்கும் போது வரல அவரு. நீங்க முக்கியம் அவருக்கு. அதனால நீங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருப்பாரு. சோ பாவம் பண்ண கூட வராரு, திரும்பி வராரு, தேடுறாரு. எங்கடா போனேன் அப்படின்னா, அப்புறம் அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே என்ன. அதுக்கப்புறம் அது நடக்குது, ஒரு பெரிய கான்வர்சேஷன். அடுத்தது ஆதாம் ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறான், காயின்ட்டு. அந்த பையன் என்ன பண்றான்? அப்பனுக்கு மிஞ்சினவன். அப்பனுக்கு மிஞ்சினவன். புலிக்கு பிறந்தது பூனைக்குட்டி ஆகாதுன்ற மாதிரி அப்பனை மிஞ்சிட்டான். கொலையா பண்ணிட்டான் போய். அவன் சொல்லியிருப்பான் அப்பாட்ட, அப்பா நீ பழம் தான் சாப்பிட்ட, நான் பாரு உன்னோட பெரிய ஆள் பாரு, என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிட்டான் போயிட்டு. கொலை பண்ண பிறகு ஆண்டவர் பேசினாரா இல்லையாங்க காயின்ட்ட? என்னங்க பேசினாரா இல்லையா? பேசுறாரு அவங்க கிட்ட. எப்பா என்னப்பா உன் தம்பி எங்கப்பா போனா அப்படின்னு பேசுறாரு. பேசிட்டு ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது. ஆதியாகமம் 3 கரெக்டா?
ஆண்டவர் தொடர்ந்து மனுஷனோட உறவு வச்சுக்கணும்ன்றதுதான் விருப்பமா இருக்குது அவருக்கு. ஆனா மனுஷனால ஆண்டவரோட உறவு வைத்துக் கொள்ள முடியல. ஏன்னா பாவம் உள்ள வந்த உடனே பாவ சுவாபம் அவனை மேற்கொண்டுருச்சு. மேற்கொண்ட உடனே ஆண்டவரை பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? பாவம் என்ன தெரியுமா பண்ணும்? ஆண்டவருடைய பிரசனத்துக்கு உங்களை போகாம தடுக்கும். பாவம் தான் தடுக்கும், ஆண்டவர் தடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட் வில் ஸ்டாப் யூ ஃப்ரம் கோயிங் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட்? எது உங்களை ஆண்டவர் பிரசனத்துக்கு போக தடுக்குது? ஆண்டவர் கிடையாது, பாவம் பாவம் என்ன தெரியுமா சொல்லும்? ஏய், நீ எல்லாம் போனா ஆண்டவர் ஏத்துக்க மாட்டான்னு பாவம் தான் சொல்லுவாங்க உங்ககிட்ட, ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா பாவத்துக்கு நல்லா தெரியும், நீங்க ஆண்டவரோட பிரச்சனத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரிச்சிருவார், அவரே உங்களை குளிப்பாட்டிடுவார்னு யாருக்கு தெரியும்? பாவத்துக்கு நல்லா தெரியும். அதனால அதை என்ன பண்ணும்? நைஸா உங்களை போக விடாம தடுக்கும். புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? புரியுதா இல்லையா? கெட்ட குமாரன் லூக்கா 15 பன்னிகளோட வேஷ்டிகளோட உட்கார்ந்துட்டு வரான். வந்த உடனே அவன் கிளம்பி வரும்பொழுது என்ன ஜோம் பண்றான்? என்னைய பையனா ஏத்துக்கோங்கன்னு ஜோம் பண்ணல, அவன் வேலைக்காரனா ஏத்துக்கோங்க. ஏன்னா பாவம் உள்ள இருந்து என்ன சொல்லுது? உன்னை பையனாலாம் ஏத்துக்க மாட்டாரு, மிஞ்சி போனா வேலைக்காரனா ஏத்துப்பாரு. கெஞ்சி ஜோம் பண்ணி வேலைக்காரனா ஜாயின் பண்ணிக்கோந்து. கரெக்டா இல்லையாங்க? லூக்கா 15 அப்படித்தானே ஜோம் பண்றான் அவன். இப்போ உங்க உங்க புள்ள உங்க வீட்டுக்கு இனி வேலைக்காரனா ஏத்துக்கோனா ஒத்துப்பீங்களா நீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமா பிரதர், எனக்கு வேலைக்கு ஆளே கிடைக்கல பிரதர், அதனால ஏத்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்றீங்க. யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க. ஏத்துக்க மாட்டீங்க. எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்க பையனை நீங்க வேலைக்காரனை ஏத்திப்பீங்களா, பையனை ஏத்திப்பீங்களா? பதில் சொல்லுங்க எனக்கு. சிஸ்டர் விஜய், நீங்க சொல்லுங்க. நீங்க தான் இருக்கீங்க, வேற வழியில நீங்க தான் சொல்லி ஆகணும். கோவமா இருக்கும்போது கொஞ்சம் அமைதியா இருப்பேன், அதுக்கப்புறம் சரி சரி வா அப்படின்னு சேர்த்துக்கேன். கோவமா இருக்கும்போது அமைதியா தான் இருப்பீங்க, சரிங்களா? வேலைக்காரன் ஆக்கிடுவீங்களா ஒன்ன? இல்ல இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அமைதியா இருப்பீங்க. அது ஏன் அமைதியா இருக்கீங்கன்னா, சரி கோவத்துல எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் சைலண்டா இருப்போம். அது தப்பு கிடையாது. அது தப்பு கிடையாது. தட் இஸ் கால்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கம். வெரி குட். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ல ஆபரேட் பண்றீங்க. தேங்க்யூ லார்ட். புரியுதுங்களா? பாருங்க, லூக்கா 15 வாங்க. லூக்கா 15:17 படிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே கூலிக்காரனா ஏற்றுக்கொள்ளும். பாவம் அவன் என்ன சொல்லுது? கூலிக்காரனா போய் ஜாயின் பண்ணிக்கோன்னு பாவம் சொல்லுது. உள்ள இருக்க பாவம் சொல்லுது. புரியுதுங்களா இல்லையாங்க? பாவம் எப்பவுமே என்ன சொல்லும்? நீ பூச்சி, நீ புழு, நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்ட, ஆண்டவரை ஏத்துக்க மாட்டார், ஆண்டவரை ஆசீர்வதிக்க மாட்டார். இதுதான் இது. இப்படி உங்களுக்குள்ள சத்தம் கேட்குதுன்னா அது பரிசுத்த ஆவியானவர் பேசல. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு கண்டித்து உணர்த்தி இருக்கிறார் பிரதர். பரிசுத்த ஆவியானவர்லாம் கண்டித்து உணர்த்தல, பாவம் கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? இல்ல பிரதர், நான் சர்ச் அட்டன் பண்ண பாஸ்டர் என்னை ஸ்டேஜ்ல இருந்து சொன்னாரு நீ பூச்சி புழுனாருன்னா பாஸ்டருக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். எத்தனையோ பேர் சத்தியம் தெரியாம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கே தெரியும். பூச்சி புழு, மண்புழு அப்படின்லாம் பேசி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சத்தியம் தெரியல. பாருங்க, கூலிக்காரனா சேர்ந்துனாரு. இவன் பண்ண வேலைக்கு கூலிக்காரனை சேர்க்கக்கூடாது, கல்லடிச்சுதான் கொல்லணும். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தின் கீழே ஒரு மகன் தகப்பன் தாயை கனம் பண்ணாம தகப்பன் தாய்க்கு விரோதமாக செயல்பட்டால் அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே. இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நடக்கிற கதை. இது சிலுவைக்கு அப்புறம் நடக்கிற கதை இல்ல. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ சொல்றாரு. இத யாருக்கு சொல்றாரு? யூதர்கள்ட்ட சொல்ற கதை இது. புறஜாதிகள்கிட்ட பேசல. யூதர்களுக்கு நல்லா புரியும் இயேசு என்ன சொல்றாருன்னு, என்ன சொல்ல வரான்னு. அதனாலதான் லூக்கா 15:1-2 வசனத்துல பாத்தீங்கன்னா பரிசேர் சதுசேர் எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. என்ன இருந்தாலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. 15:2 படிங்க. 15:2. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். சாப்பிடுகிறார் என்றார்கள் அப்படின்னு தமிழ்ல ரொம்ப சாப்பிடுறார் என்றார் வருது. கம்ப்ளைண்ட் பண்ணானுங்களாம்.
அந்த Pharisees அந்த Sadducees கம்ப்ளைண்ட் முறுமுறுக்கிறானுங்க. ஏன்னா இங்க அவர் என்ன சொல்றாரு, ஒரு பையன் அப்பா அம்மாவுக்கு விரோதமா போறான், ஆனா அப்பா அவனை ஏற்றுக்கொள்றாரு. அதுதான் கதையே இங்க. நியாயப்பிரமாணம் அந்த வருஷத்தை போட்டு வச்சு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உபாமத்துல வருது பாருங்க, அந்த வருஷத்தை போடு. படிங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் ம், தாயின் சொல்லையும் கேளாமலும் ம், அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத ம், துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் ம், அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் ம். பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், ஆ, எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், ம், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தினிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக. ம். அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே ம். தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். ஆ, இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். ஆ, கல் அடிச்சு கொல்லணுமா? யாருங்க? சொல் பேச்சு கேட்காத பையனை. இந்த ரூல் மட்டும் இன்னைக்கு அமலாக்கி இருந்தாங்கன்னா கிரண் பாலை என்னைக்கோ கல்லடிச்சு கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு கிரண் பால் எங்க இருந்திருப்பாரு? தேவனோட இருந்திருப்பாரு, பரதேசியில. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதுதான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும். லூக் 15 ஆண்டவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, இயேசு நியாயமா இவனை கல் அடிச்சு நான் கொல்லணும். புரியுதுங்களா? ஆனா பிதா என்ன பண்றாரு பாருங்க, 20வது வசனம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் ம், வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ம், ஓடி அவன் கழுத்தை கட்டி ம். கொண்டு அவனை முத்தம் செய்தான். எவனை முத்தமிட்டாரு? வேசிகளோட வாழ்ந்த மகனை கெட்டி முத்தமிட்டார். அவனை கண்டு ஓடி போனா, தூரத்தில் கண்டு. அப்பனா அவனை டெய்லி எதிர்பார்த்துட்டே இருக்காரு, எதிர்பார்த்து டெய்லி வரும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம இடத்தில் செய்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் லாங்கிங் ஃபார் ரிலேஷன்ஷிப். அவர் உங்களோட உறவுல இருக்கணும்னு தான் விரும்புகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். என் மகன் வருவானா, என் மக வருவாளா, நான் வெயிட் பண்றேன். என்னோட வந்து ஜோம் பண்ணுவானா, என்னோட வந்து உட்காருவானா, என் வேதத்தை படிப்பானா, நான் அவனோட பேசுவேன், ஒரு மணி நேரமாவது என் கூட உட்காந்து ஜோம் பண்ணுவானா. இதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு 2 வசனமாவது படிப்பானா, அந்த 2 வசனத்து மூலமா நான் அவன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். இதுதாங்க அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. நீங்க தூரமா எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கீங்க. தூரம்னா என்னது? உங்க இருதயம் தூரமா இருக்கு, உங்களுடைய எண்ணங்கள் தூரமா இருக்கு. அவர் உங்களுக்குள்ள உட்காந்து இஸ் லாங்கிங் ஃபார் யூ, கூப்பிட்டு இருக்காரு. வா வா வா. சில நேரம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாருமே இதை கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்க. சில நேரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு 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 இது இருக்கும், ஒரு ஏர்ஜ் இருக்கும், ஜோம் பண்ணும், பைபிள் படிக்கணும். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? சடனா இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஆஹ் ஒரு 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 பயங்கரமான இது இருக்கும்ல. டக்குன்னு இன்னைக்கு இப்ப நான் ஜோம் பண்ணணும், இப்ப நான் பைபிள் படிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தோணுச்சுன்னா உடனே பண்ணிருங்க. அது ஆண்டவர் உங்களை ஒரு ஒரு உறவு அந்த டைம்ல ஹி வாண்ட்ஸ் டு டாக் டு யூ, ஹி வாண்ட்ஸ் டு ஹேவ் a ரிலேஷன்ஷிப் வித் யூ. அந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சீரியஸா சொல்றேன், இதை பழக்கிக்கோங்களேன். அந்த டைம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அது எத்தனை மணி இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம். நைட் 1 மணினாலும் பரவாயில்ல, டக்குன்னு டக்குன்னு எடுத்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டக்குன்னு எடுத்து எந்திரிச்சு உட்காந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது என்னதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உங்களோட இன்று இப்பொழுது உறவாடணும்ன்ற உங்களை அழைக்கிறாரு. இஸ் காலிங் யூ ஃபார் ரிலேஷன்ஷிப் நோ. என்னோட என்கிட்ட பேசு. ஆண்டவர் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார், அவர் எங்கேயும் போல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. காட் இஸ் ஆல்வேஸ் இன்சைட் ஆஃப் யூ. ஆனா அவர் உள்ள இருக்கிறாருன்னு நம்ம மறந்து போய் நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரம் நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம்ல. நான் ரொம்ப பிஸி, எனக்கு டைமே இல்லை பிரதர், ரொம்ப பிஸி அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி நேரங்கள்ல ஆண்டவர் கூப்பிடுவார், வாப்பா, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. இந்த மாதிரி வந்து ஒரு உணர்வு வரும்பொழுது, ஒரு ஏர்ஜ் வரும்போது உடனே நீங்க என்ன பண்ணுங்க? அப்போ உங்களுக்கு உடனே ஆண்டவர் காட்டுவாரு. உடனே ஒரு வேதத்தை படிக்க சொல்லுவாரு, இல்லைன்னா ஜெபம் பண்ண சொல்லுவாரு, இல்லைன்னா தோத்திரம் பண்ண சொல்லுவாரு, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண சொல்லுவாரு. டக்குன்னு உட்காந்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே யூ வில் ஃபீல் காட்ஸ் பிரசன்ஸ் ஃபில்லிங் யுவர் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனோட பிரசனத்தினால நிறைஞ்சிருக்கிறது நீங்க பாப்பீங்க.
எத்தனை பேர் புரியுதுங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? Amen. ஆண்டவர் இதுதாங்க கேட்கிறாரு. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ எனக்காக எத்தனை கோயில் கட்டின, எனக்காக நீ எத்தனை ஊழியம் பண்ணன்னு கேட்கல. நீ என்னோட இரு. முதல்ல நீ என்னோட இருன்றாரு அவர். நீங்க அவரோட இருக்கும் பொழுது அவருக்காக வாழ ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அவருக்காக வாழணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாருமே முதல்ல அவரோட இருக்க பழகிக்கணும். இதுதான் இட் இஸ் லிவிங் அவுட் ஆஃப் பீயிங் வித் காட். யூ லிவ் பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் வித் காட், பிகாஸ் யூ ஆர் வித் காட், யுவர் பீயிங் இஸ் வித் காட். பாருங்க, பவுல் எழுதுறாரு, அழகா எழுதுறாரு பாருங்க. அப்போஸ்தலர்ல அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சந்ததியார்னு வருது இங்கிலீஷ்ல, தமிழ்ல. பட் இங்கிலீஷ்ல அழகா ஆஃப்ஸ்பிரிங்னா பிள்ளைகள்னு அர்த்தம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். சொல்லுங்க, ஐ லிவ் இன் ஹிம், ஐ மூவ் இன் ஹிம், அண்ட் ஐ ஹேவ் மை பீயிங் இன் ஹிம். அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள்ளதான் லிவ் பண்றீங்களா, அவருக்குள்ளதான் மூவ் பண்றீங்களா, உங்க பீயிங்கே அவருக்குள்ளதான் இருக்குதான். அப்படின்னா நீங்க எல்லாருமே அவருக்குள்ளதான் 24 hours இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது எவ்வளவு பெரிய நற்செய்தி தெரியுமா? ஏன்னா நிறைய நேரம் நமக்கு என்ன நம்ம விசுவாசிச்சுட்டு இருக்கோம், ஆண்டவர் விட்டு விலைக்கு போயிட்டேன் பிரதர், ஆண்டவர் விட்டு எங்கேயும் போக முடியாது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அவருக்குள்ள நான் பிழைக்கிறேன், அவருக்குள்ளே நான் இருக்கிறேன், அவருக்குள்ளே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருக்குள்ளே நான் அசைகிறேன். எவ்ரிதிங் இஸ் இன்சைட் ஆஃப் ஹிம். ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை, பிகாஸ் ஐ ஆம் ஹிஸ் ஆஃப்ஸ்பிரிங். ஏன் ஆதாம்கிட்ட ஆண்டவர் பேசினார் தெரியுமா? ஆதாம் அவர் செய்யக்கூடாததை செஞ்சான், போய். கரெக்டா இல்லையாங்க? அவர் செய்யக்கூடாத செஞ்சான். ஏன் ஆண்டவர் திருப்பி பேசினார் அவன்கிட்ட ஏன் பேசினார் தெரியுமா? வாங்க, லூக்கா 3 கடைசி வசனம் படிங்க. லூக்கா 3 கடைசி வசனம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். தமிழ்ல ஆதாம் தேவனால் உண்டானவன் எழுதிட்டாங்க. இங்கிலீஷ்ல படிங்க பாருங்க. the son of Enosh, the son of Seth, the son of Adam, the son of God. ஆதாம் யாரோட சன்னு எழுதிருக்கீங்க? son of God. ஆண்டவருடைய மகனா. அப்போ நீங்களும் யாரோட மகன்? யாரோட மகள்? தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் நீங்க. புரியுதுங்களா? அதனாலதான் ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிச்ச பிறகு ஆண்டவர் பேசுறாரு அவங்க கிட்ட. அதனாலதான் காயின் தன் தம்பியை கொலை பண்ண பிறகு ஆண்டவர் பேசுறாரு அவன்கிட்ட. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அவரால உங்களை விட்டு இருக்க முடியாது, உங்களாலையும் அவரை விட்டு இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, உங்களாலையும் அவரை விட்டுட்டு இருக்க முடியாது. அவரை விட்டுட்டு நீங்க இருக்க ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். அது நமக்கு என்ன கொடுக்காது? வாழ்க்கையில வெற்றியை கொடுக்காது. ஹல்லேலூயா. அவருக்குள்ளே வாழ்ந்து, அவருக்குள்ளே பிழைத்து, அவருக்குள்ளே அசையும் பொழுதுதான் நாம தேவனுடைய பிள்ளைகளை போல வாழ்றோம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைன்றவன் அவனும் ஆசீர்வாதமா இருப்பான், உலகத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனாலதான் அவர் எனக்குள்ள நீ வாழு அப்படின்றாரு. எனக்குள்ள நீ அசை, எனக்குள்ள நீ பிழைத்திரு. சோ ஆண்டவர் உங்களோட ஒரு உறவை தான் எதிர்பார்க்கிறார். ஹி இஸ் லாங்கிங் ஃபார் ரிலேஷன்ஷிப். சோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களோட உறவுல விரும்புகிற ஆண்டவர் உங்களுக்கு தீமை செய்வாரா? இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க, செய்வாரா? கெட்ட குமாரன் கல்லெறியப்பட்டு கொள்ள வேண்டிய கெட்ட குமாரனை அணைத்து கொண்டு முத்தமிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போனவர் உங்களுக்கு தீமை செய்வாரா? இப்போ பதில் சொல்லுங்க எனக்கு. இப்பதான் மெசேஜுக்குள்ளே வரேன். இப்பதான் மெசேஜுக்குள்ளே வரேன். தீமை செய்வாரா? எத்தனை பேர் சொல்லுங்க தீமை செய்வாருன்ட்டு? சரி, உங்க வாழ்க்கையில தீமை நடந்துருச்சு, அதுக்கு யார் காரணமா இருப்பாரு? ஆண்டவரா? என்னங்க பதிலே காணோம்?
சாட்லயாவது போட்டு விடுங்க. என் வாழ்க்கையில தீமை நடந்துச்சு பிரதர், அதுக்கு யாரு காரணம்? ஆண்டவரா? கிடையாது. நம்ம ஒரு காரணமா இருப்போம். ஏன்னா நம்ம சில நேரம் தப்பான முடிவுகள் எடுத்துடுறோம்ல, சில நேரம் எடுத்துடுறோம்ல, நம்மளே தெரியாம எடுத்துடுறோம். ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடுறோம். சில நேரம் என்ன பண்றான் பிசாசு நம்மள என்ன பண்றான், வழி தப்பி விட்டுறான். எத்தனை பேர் புரியுது? சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, வாங்க திருப்பி வாங்க. ஏசாயா 50. சரி, நம்ம போன வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நீதியில் சிறப்பட்டு இருப்பாய். அந்த சீரீஸ்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இதை நான் ஏன் இன்னைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினேன் அப்படின்னா, இது புரியும் போதுதான் நீதிமான்ற காரியமும் புரிய ஆரம்பிக்கும். இப்போ திரும்ப வந்துருங்க, போன வாரம் பார்த்த அந்த வசனத்துக்கு வந்துருங்க. ஏசாயா 54. கொடுமைக்கு தூரமாவாய். 14 படிங்க. ஏசாயா 54:14. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு நீதினால் சிறப்பட்டிருப்பாய். நீதினாலே என்னது? ரிலேஷன்ஷிப் வித் காட். இந்த ரைச்சஸ்னஸ் என்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட். புரியுதுங்களா? உங்களுக்கு ஆண்டவரோட ஒரு சரியான உறவுல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சரியான உறவுன்னு சொல்றத விட ஆண்டவரோட ஒரு உறவுல இருக்கீங்க நீங்க. சொல்லுங்க, ஆண்டவரோட ஒரு உறவுல இருக்கேன்னா. உங்களுக்கு ஆண்டவருக்கும் நடுவில் இப்ப எந்த ஒரு இதுவும் இல்லை, விரிசலும் கிடையாது. நீங்களும் ஆண்டவரும் நல்ல உறவுல இருக்கீங்க. சொல்லுங்க, நல்ல உறவுல இருக்கேன். மீ அண்ட் காட் ஆர் இன் அ குட் ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் நீதியினால் சிறப்பட்டிருப்பாய். பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோட ஒரு உறவுல நீ சிறப்பட்டு இருக்கணும். ஆமென். அப்பொழுது கொடுமைக்கு நீ தூரமாவாய். புரியுதுங்களா? வசனத்தை போடுங்க. கொடுமைக்கு நீ தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுதல். பாருங்க, ஆண்டவரோட உறவுல வாழும்போது பாருங்க, கொடுமை இருக்குமா? கொடுமை எப்படி இருக்குமா? கொடுமை இருக்குமா, ஆனா தூரமா இருக்குமா? இன்னைக்கு நம்ம நேரத்தை நினைச்சிருக்கோம் ஆண்டவர் தூரமா இருக்காரு, கொடுமை என் வீட்டுல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்டா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஆண்டவர் தூரமா இருக்கிறாரு, கொடுமை தான் என் பிரதர் வீட்டுல திங்கு திங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. கொடுமை என்ன பண்றது? திங்கு திங்குன்னு வீட்டுல ஆடிக்கிட்டு இருக்கு பிரதர். ஆண்டவர் இங்கேயே உட்கார்ந்து இருக்காரு பிரதர். நான் ஆண்டவரோட ஒரு உறவுல இருக்கிறேன், கொடுமை என்னை விட்டு தூரமா இருக்கும். சொல்லுங்க, கொடுமை என்னை விட்டு தூரமா இருக்கும். சொல்லுங்க, வாய்த்தர சொல்லுங்க, கொடுமை என்னை விட்டு தூரமா இருக்கும். ஏனென்றால் நான் ஆண்டவரோடு ஒரு உறவில் இருக்கிறேன், நான் நீதியில் சிறப்பட்டு இருக்கிறேன். இந்த சத்தியத்துல நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இது இங்கிலீஷ் அழகா போட்டிருக்கு, எஸ்டாப்ளிஷ்ட்னு போட்டிருக்கு. யூ ஹேவ் டு கெட் எஸ்டாப்ளிஷ்ட். எஸ்டாப்ளிஷ்னா வேறொன்று நிக்கணும். நான் நீதிமான், தேவனோட நல்ல உறவுல இருக்கின்றது வேறொன்று நின்னாதான் கொடுமைக்கு இருந்து தூரமா இருப்பீங்க. கொடுமை வந்தா இயேசுவின் நாமத்துல வெளியே போன்னு கட்டளையிடுவீங்க. இல்லைன்னா கொடுமையே இயேசுதான் கொடுத்தாருன்னு உட்கார்ந்து நம்பிக்கிட்டு இருப்பீங்க. பயம் இல்லாம இருப்பீங்க, திகில் தூரமா இருப்பீங்க. அப்ரஷன் டிப்ரெஷன் எதுவும் வராது உங்களுக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? If you want to be far from oppression, you need to understand that you are in a relationship with God. கொடுமைக்கு தூரமா இருக்கணும், திகிலுக்கு தூரமா இருக்கணும், பயத்துக்கு தூரமா இருக்கணும்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் தேவனோட உறவுல இருக்கேன், அதனால நான் தூரமா இருக்கேன். இந்த உலகத்துல இருக்கும்போது தீமையான காரியங்கள் நேரிடுகிறது, நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் சில நேரம் நடக்குது. கரெக்டா இல்லையாங்க? நடக்குது இல்ல? நம்ம சில நேரம் எதிர்பார்க்கறது கூட சில நேரம் நடந்தது, அதெல்லாம் இருக்குது. ஆனா இது எதுக்குமே யார் காரணம் கிடையாது? கர்த்தர் காரணம் கிடையாது. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இது எதுக்குமே கடவுள் காரணம் கிடையாது. ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க கார்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, ஃப்ரண்ட்ல ஒரு கார், பேக்ல ஒரு கார் இடிச்சிருச்சு. அவங்களுக்கு உள்ள இருக்க ஒன்னாகல, காருக்கு மட்டும் லைட்டா டேமேஜ், 1,00,000 செலவு பண்ணி சரி பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, இதே ஆண்டவர் அலோவ் பண்ணாருன்ட்டு. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன் அவங்க கிட்ட, கொடுமைக்கு தூரமா இருப்பான்னு தானே போட்டிருக்கு பைபிள்ல. சோ கொடுமை பின்னாடி வந்துச்சு, ஃப்ரண்ட்ல வந்துச்சு, உங்களை தொட்டிச்சான்னு கேட்டேன். தொடல. அப்ப எது பெஸ்ட்ன்னு கேட்டேன். கார் அடி வாங்குறது பெஸ்டா, நீங்க அடி வாங்குறது பெஸ்டான்னு கேட்டேன். என்னங்க, புரியுதுங்களா இல்லையாங்க? கார் அடி வாங்குறது பெஸ்டா, நீங்க அடி வாங்குறது பெஸ்டா? கார் அடி வாங்குறது ஓகே, ஏன்னா காரை காசு கொடுத்து என்ன பண்ணிடலாம், செலவு பண்ண. அது காசு நம்ம கொடுக்க வேண்டாம், இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுக்க போறோம். ஏன்னா இந்த மாதிரி காரியத்தை எடுத்து பிசாசு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், உள்ள வச்சு பாரு, நீ ஆண்டவரை இவ்வளவு நம்புனிய, உன் கார் பின்னாடி ஒருத்தன் அடிச்சுட்டான், உன் கார் முன்னாடி ஒருத்தன் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், பேச ஆரம்பிச்சிருவான் பிசாசு. புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? இப்படிதான் பிசாசு பேசுவான்.
சோ உங்க மனசுல வந்து பிசாசு வந்து என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் உங்களை விட்டு விலகுகிறார், ஆண்டவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு விதைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஆண்டவரோட இருக்கிற அந்த உறவுல வந்து ஒரு விரிசல் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா நீங்க வந்து ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? பிசாசு ஈஸியா உள்ள வந்து ஃபுட்பால் ஆடிட்டு போயிடும். இதுதான் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவான் உள்ள. இதை பத்தியா, நீ இவ்வளவு நம்புனிய, இவ்வளவு சபைக்கு போனிய, என்ன நடந்துச்சு, இப்படி பேசுவான். ஆமால அப்படின்னு உட்காந்து ஆமா போட்டுட்டு இருக்க உட்காந்து. நிறைய பேர் நம்ம ஆமா போட்டுட்டு இருக்கோம் உட்காந்து. ஆமா பிரதர், அதுக்கு அதுக்கு வந்து ஈடு கொடுக்குற மாதிரி 4 பேர் பிரசங்கம் வேற பண்றாங்க. பாத்தியா அப்படின்னு சொல்லி பிரசங்கம் வேற. அதுல எந்த அளவுக்கு வந்து பிரசங்கம் பண்றாங்கன்னா, நான் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்லாம் இப்படி பிரசங்கம் பண்றாங்கட்டு. அன்னைக்கு ஏதோ ஒரு 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 ஷார்ட்ஸ் ஒருத்தர் அமைச்சிருக்கிறாரு. அதை பார்த்து ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நீ ஆண்டவரோட ஐக்கியத்துல இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும், எப்பொழுதும் நீ சபையில முதல் ரோல தான் உட்காரணும். நீ 6வது 7வது ரோக்கு போயிட்டேன்னா ஆண்டவரோட இருக்கிற ஐக்கியத்துல இருந்து விலகி போயிட்டேன். நினைச்சு அடப்பாவி, அப்ப 6வது ரோ 7வது ரோல இருக்கலாம் என்னடா பண்ணுவான்? எல்லாரும் முதல் ரோக்கு எப்படிங்க எல்லாருக்கும் முதல் ரோ கிடைக்கும்? என்ன நீங்க சொல்லுங்க, எப்படி முதல் ரோ எல்லாருக்கும் கிடைக்கும்? இப்படி அங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ பின்னாடி உட்காந்துருக்காங்க, என்னங்க தோணும் இப்ப சபையில பின்னாடி உட்காந்துருக்கவனுக்கு, சரி 6வது ரோ 7வது ரோடுங்க, நான்லாம் 10வது ரோல, நான்லாம் லாஸ்ட் ரோல தான் உட்காருவேன். நான் இன்னுக்குமே சபைக்கு போனா லாஸ்ட் ரோல தான் உட்காருவேன். அதிகமா உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் ரோல உட்காரவே மாட்டேன், லாஸ்ட் ரோல தான் உட்காருவேன். முந்தினோர் பிந்தினோர் ஆவார், பிந்தினோர் முந்தினோர் ஆவார். அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற ஆள் தான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ரோல உட்காரோன்னு முக்கியம் இல்ல, ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில என்ன இடம் கொடுக்குறீங்கன்னு தான் முக்கியம். நீங்க ஆண்டவர் மடியிலேயே உட்காரலாம் யூதாஸ் மாதிரி, ஆனா இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் வேலைக்காக. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? நான்லாம் லாஸ்ட் ரோல தான் உட்காந்துருப்பேன். என் வைஃப் கேட்பா, எப்ப ஏன்பா லாஸ்ட் ரோல போய் உட்கார்ற? அது பழகிருச்சுமா, காலேஜ்ல இருந்தே லாஸ்ட் ரோல உட்காந்தே பழகிருச்சு. காலேஜ் ஏன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ முக்கியம் இல்ல, என் இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் இருக்குதா, என் வாழ்க்கையில முதல் இடம் இருக்குதா, அதுதான் முக்கியம். கரெக்டா இல்லையாங்க? அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து அப்படியே சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து ஆண்டவரோட ஐக்கியம். நீ 5வது 6வது ரோக்கு போயிட்டேன்னா ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டியா நினைச்சாங்க. எப்பாப்பா யா, அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த சபையில இருக்கவங்களோட மனசு எல்லாம். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கவங்க என்ன நினைப்பான், நான் ஆண்டவரோட ஐக்கியத்துல இருக்கேன். இந்த செகண்ட் ரோ 5வது ரோல இருக்கவங்க அழுதுகிட்டு இருப்போம், ஆண்டவரே அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ரோல இடம் கிடைக்காம போயிருச்சு ஆண்டவரே அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ரோல உட்காருறீங்கன்னு முக்கியம் இல்ல. புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? இப்படிதான் பிசாசு என்ன பண்ணுவான், உள்ள வந்து இது பண்ணுவான், கொண்டு வந்துருவான். நீ சண்டே சபைக்கு போலையா, அதனாலதான் உன் கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். நீ சபைக்கு வரல பாத்தியா, அதான் உனக்கு அப்படி ஆயிடுச்சு. உனக்கு நீ போன மாசம் காணிக்க கொடுக்கல பாத்தியா, அதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. சோ நம்ம என்ன பண்றோம், அதை நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை சொல்றது யார் வந்து சொல்றா, ஒரு விசுவாசி, ஒரு பாஸ்டர் தான் சொல்றாரு. இதை வந்து அவிசுவாசிங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவிசுவாசிங்க இப்படிலாம் பேசுறதே இல்லை. அவிசுவாசிங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு நல்லவர்ன்றாங்க அவிசுவாசிங்கெல்லாம். நான் ஒரு தடவை இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், நான் HCL டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்ணும்போது 2010 அந்த டைம்ல, அப்போ இந்த அளவுக்கு எனக்கு சத்தியம் தெரியாது. அப்பதான் இந்த சத்தியத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கேன். கர்த்தர் நல்லவர், நீதிமான், நான் நீதிமான்ற சத்தியம். அப்ப நான் வந்து கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் சொன்னேன், தேவன் 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 வந்து கோபம் உள்ளவர்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னா, அதுக்கு வந்து அவர் அவிசுவாசி, கிறிஸ்தவம் கிடையாது. அவர் என்ன தெரியுமா சொன்னார் என்கிட்ட, என்ன பிரதர் இயேசு மன்னிப்பார்னு சொல்லுவாங்க, நீங்க கோபம் உள்ளவர்னு சொல்றீங்க அப்படின்ட்டாரு டப்புன்னு என்கிட்ட. எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அடப்பாவி, பைபிள் கிறிஸ்டியன் இல்லாதவனுக்குலாம் இது தெரியுது, சத்தியம் தெரியுது, இயேசு மன்னிப்பார், இயேசு நல்லவர் என்று மத்தவனுக்கு எல்லாம் தெரியுது. நம்ம கோபம் உள்ளவர் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் கூலா சொல்றாரு, என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, இயேசு நல்லவர், மன்னிப்பார், எல்லாரும் ஏற்றுக்கொள்வாருன்னு தானே சொல்லுவாங்க, நீங்களும் கோபம் உள்ளவர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னாரு. அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க, தெரியாம சொல்லிட்டேன், இவருக்கு இருந்த அறிவு கூட எனக்கு எல்லாம் போயிடுச்சு பாருங்க அப்படின்ட்டு. சொல்லுங்க, கொடுமைக்கு நீ தூரமா இருப்பாய். ஹல்லேலூயா. கொடுமைக்கு நீ தூரமா இருப்பாய், நீ பயப்பட மாட்டாய், திகிலுக்கு தூரமா இருப்பாய். ஏன்? அடுத்த வசனம் படிங்க டக்குன்னு. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு விரோதமா நடக்கிறது ஆண்டவரால நடந்தது அல்ல. அதுதான் சொல்றாரு. விரோதமா வரான், ஆனால் யாரால கிடையாது, அது என்னால் கிடையாது. அடுத்தது படிங்க. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். பட்சத்தில் வருவார்கள். அடுத்தது வந்து 17வது வசனம் படிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எனக்கு விரோதமா வருகிற வியாதி வாய்க்காது, எனக்கு விரோதமா வருகிற தரித்திரம் வாய்க்காது,
ஹல்லேலூயா. எனக்கு விரோதமா வருகிற பிசாசு வாய்க்காது, எனக்கு விரோதமா வருகிற மனிதர்கள் வாய்க்க மாட்டார்கள், எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது. சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆண்டவர் ஆயுதமே வராதுன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. இயேசுவே சொல்றாரு, உலகத்துல உனக்கு உபத்திரம் இருக்கும், ஆனா உபத்திரத்தை நீ என்ன பண்ணிடுவ, ஜெயிச்சிருவ. சொன்னாரா இல்லையாங்க? பிரச்சனை வரும், ஆனா பிரச்சனை ஜெயிச்சிருவார். இதுவே உங்கள் விசுவாசம், உலகத்தை ஜெயிக்கிறது. 1 யோவான்ல எழுதுறாரு 4. உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்குமா? சோ ஆயுதம் வரும், ஆனா அது என்ன ஆகாதான், வாய்க்காது. சொல்லுங்க, ஆயுதம் வரும், வாய்க்காது. பில்லி சுனியம் வைப்பான், ஆனா உங்களை அது என்ன பண்ணாது. நல்லா கேட்டுக்கோங்க, பில்லி சுனியம் வைப்பான், ஆனா யார தொடாது அது. சொல்லுங்க, என்ன தொடாது அது. புரியுதுங்களா இல்லையாங்க? இன்னைக்கு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே போன் பண்ணி கேட்பாங்க, பிரதர் ஏதோ பில்லி சுனியம் வச்சுட்டாங்களான்னு. வச்சுட்டு போறான், வச்சுட்டு போறான். உங்களை தொடுமா? ஹலோ, தொடுமா? சொல்லுங்க, தொடுமா தொடாதா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க எனக்கு. தொடவே தொடாது. உங்களுக்கு எதிராக பில்லி சுனியம் வச்சா வாய்க்குமா, வாய்க்காதாங்க? சொல்லுங்க. வாய்க்காமலே போ. வாய்க்காது. அவன் எவ்வளவு நாளும் வச்சுக்கிட்டோம், வேணா போட்டோ கிட்ட வேணா கிட்ட கொடுத்து அனுப்புங்க, வச்சுக்கோயா அப்படின்ட்டு. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் வாய்க்காது. அடுத்த லைன் படிங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எந்த ஞாவையும் நீ குற்றப்படுத்துவாய்னா, உங்களுக்கு எதிராக பேசப்படுகிற வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணுவீங்களா, குற்றப்படுத்துவீங்கன்னா அதை கண்டம் பண்றீங்க. அப்படின்னா அதை கீழே தள்ளுறீங்க, அது வாய்க்காமல் போகும். உங்களுக்கு எதிராக பேசுறாங்க பாத்தீங்களா மனிதர்கள். இன்னைக்கு பிசாசு உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான், மனிதர்கள் உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. அப்புறம் கண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்குது. அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்களா, கண்டம் பண்ணுவீங்களா, நீங்க கீழே தள்ளுவீங்களா. அந்த மனுஷனை கீழே தள்ள மாட்டீங்க, அந்த வார்த்தையை கீழே தள்ளுவீங்க. சில பேர்லாம் என்கிட்ட கேட்காங்க, பிரதர் என் பாஸ்டர் சாபம் விட்டாரு. விட்டுட்டு போட்டோம். என் பாஸ்டர் ஏன்னா அப்படி சொல்லி வளர்த்து வச்சிருக்காங்கல்ல. பாஸ்டர் சாபம் விட்டா நடந்துரும். பாஸ்டர் சாபமே விடக்கூடாது. பாஸ்டர் சாபம் விடுறா அது பாஸ்டரே கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பைபிள் ஊழியக்காரன் சாபம் ஒண்ணுன்னு எழுதியிருக்காங்க. அது ஊழியக்காரனா சாபம் ஒண்ணுமா என்னங்க? ஹலோ, நான் ஊழியக்காரன் சாப்பிடணுமா ஆசீர்வதிக்கணுமா எல்லாரும்? அவர் பாஸ்டர் சாப்பிடுறாருன்னா அவர் பாஸ்டரே கிடையாது, அவரு கள்ள போதகிறவர். இல்ல, ஒரு அபிஷேகப்பட்ட ஊழியக்காரர் சாபம் விட்டாரு சார். எந்த நாவையும் உங்களுக்கு எதிராக வர எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்துவா. யூ ஷல் கண்டம் எவரி டங் தட் ரைசஸ் அகைன்ஸ்ட் யூ. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? விட்டுட்டு போறாரு. அவர் எவ்வளவு விடுமோ விட்டுட்டு, அவர் வாய் தான் வலிக்கும் கடைசியில. ஆனா அந்த மாதிரி விடுறவர் அவர் தான் பாவங்க. ஏன்னா வேதத்தை தெளிவா போட்டிருக்கு, எதை விதைக்கிறாய் அதை தான் அறுப்பாய். தேவலாம அவர் தான் பிரச்சனையை வாங்கிக்கிறார் அவர் மேல. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? பாஸ்டர் சாபம் விட்டாரு, அபிஷேகம் பண்ண தேவ மனுஷன் எனக்கு சாபம் விட்டாரு. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் பாய்க்காது. சொல்லுங்க, எல்லா சாபத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்துட்டார். கல்வாரி சிலுவையில் அவர் சாபமானார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு முன்னாடி, உங்க கண்ணுக்கு முன்னாடியே சாபம் விட்டாலும் ஜாலியா நீங்க சிரிச்சிட்டு இருக்கலாம். நீ விடு, நல்லா விடுப்பா. அதான் ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, மறந்துருச்சு அவர் பேர், ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னார். அவர் என்ன சொல்லுவாரா, யாராவது சாபம் விடுறாங்கன்னா சாபம் விட்டுன்னு வரான். அவர் ஆப்பிரிக்கால இருக்காரு. அவரு ஆப்பிரிக்கால இருக்காரு. ஆப்பிரிக்கால இந்த விச் டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த மந்திரம் பண்றாங்க, சூனியம் பண்றவங்க, அவங்க சாப்பிடுறோம்னா உடுன்னு வரான். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன சாப்பிடுறியோ அதுக்கு ஆப்போசிட்டா எனக்கு நடக்கும் அப்படின்னு வரான். ஹல்லேலூயா. நீ என்ன சாபம் விடுறியோ அதுக்கு என்ன பண்ணுமா, ஆப்போசிட்டா நடக்கும். அதுக்கு ஒரு வசனம் சொன்னார், நான் மறந்துருச்சு. எனக்கு பயங்கரமான பெரிய தேவ மனுஷன் அவர், பெரிய ஆள். அவர் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு வச்சு. வேற லெவல் தேவ மனுஷன் அவர். ஒண்ணுமே இல்லாம ஊழிய ஆரம்பிச்சு அந்த அந்த ஆப்பிரிக்கா நாட்டுல அவ்வளவு பெரிய இதை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்தி எவ்வளவு பேருக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, சாபம் விடுறியா அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். அதனால அவர் சாபம் விடுறான்னா வர சொல்லிடுவார் எல்லாரும், உடியா அப்படின்னு வரான். நீ உடியா, நீ எவ்வளவு உடுறியோ அதுக்கு ஆப்போசிட்டா ஆண்டவர் செய்வார் அப்படின்னு வரான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு?
நீங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு ஒருத்தன் சாபம் விட்டுருக்கானா, நீங்க சொல்லணும், ஆமென், நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்ற, ஆனா என் கர்த்தர் என்னை வாளாகாமல் தலையாய் வைப்பார். ஹalleluya. கீழாகாமல் மேலாய் வைப்பார். நல்லா இருக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நீ வாளா இருப்ப, நீ கீழா இருப்ப, நீ நாசமா போவ. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், நான் கீழாகாமல் மேலா இருப்பேன். தம்பி, நீ என்னை வாளுன்னு சொல்லிட்ட, அவர் என்னை தலைன்னு சொல்லிட்டாரு. நீ கீழன்னு சொல்லிட்ட, அவர் என்னை மேலுன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சோத்திரம் சொல்லிட்டு வந்துகிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? இந்த வசனம் தான். படிங்க சிஸ்டர். இந்த வசனம் தேடிட்டு இருந்தா 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த சாபத்தை பாருங்க, இந்த வசனத்தை தான் அவர் அந்த தேவ மனுஷன் பேசுவாராம். நீ என்ன சாபம் விடுறீங்க, அதெல்லாம் ஆசீர்வாதமா ஆண்டவர் மாத்திடுவாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு? ஆமென், ஆமென். எனக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கு. எனக்கெல்லாம் இது பிரசங்கம் பண்ணும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க, இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கர்த்தர் உன்மேல் அன்பு கூறுகிறார். கர்த்தர் என் மேல் அன்பு கூறுறபடினால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். புரியுதுங்களா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் நம்ம தேவன், இதுதான் நம்ம தகப்பன். நம்ம முடிச்சிருவோம். 17 படிங்க. 54:17 வாங்க திரும்ப. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. And their righteousness is from me. சோ என்னுடைய நீதி யாரிடத்துல இருந்து வருகிறதா? கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. சொல்லுங்க, என் நீதி கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. என் நீதி என்னால உண்டாகிற காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அதாவது ஆண்டவர் சொல்றார், நீதியில ஸ்திரப்பட்டிருப்பாய்ன்றார். பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ரைச்சஸ்னஸ். நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நம்ம அடுத்த இன்னும் சில வாரங்களுக்கு பார்க்க போறோம். ஹவு டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ரைச்சஸ், எப்படி நீதியில ஸ்திரப்பட்டிருப்பது. ஏன்னா ஒரு மனுஷன் நீதியில ஸ்திரப்பட்டிருக்கும் பொழுதுதான் ரியலாவே தேவனுடைய பிள்ளையாக வாழ ஆரம்பிக்கலாம். எத்தனை பேருக்கு ஆசை தேவனுடைய பிள்ளையாக வாழணும்ட்டு? நானும் ஆண்டவர் சொல்ல, நான் ஊழியக்காரனா வாழக்கூடாது ஆண்டவரே, உங்க பிள்ளையா வாழணும் ஆண்டவரே. பிள்ளையா வாழ்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? கரெக்டா இல்லையாங்க? பிள்ளையா வாழ்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் நான் காட்டுறேன். ஒரு வருஷத்தை படிச்சு முடிச்சிருவோம். லூக்கா 15 ஆண்டவர் சொல்றாரு, அந்த தகப்பன் சொல்றாரு மூத்த குமாரனை பார்த்து, வாங்க லூக்கா 15 கடைசி வசனம் இது 31, 32. 31 படிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. பாருங்க, இதுதான் பிள்ளையோட பாக்கியம். எனக்கு உள்ளது எல்லாம் உன்னுடையது. சொல்லுங்க, அவருக்குள்ளதெல்லாம் என்னுடையது. என் பிதாவுக்கு உள்ளது எல்லாம் என்னுடையது. பிள்ளைக்கு தாங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுப்பீங்களா, இல்ல புடிங்கி வச்சுப்பீங்களா? கொஞ்சம் இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிறது, நீங்க சேர்க்கிற சொத்தெல்லாம் யாருக்கு கொடுப்பீங்க? யாருக்கு எங்க கொடுப்பீங்க? பிள்ளைக்கு தானே கொடுப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் யாருக்கு கொடுக்குறீங்க? பிள்ளைக்கு தானே கொடுக்குறீங்க. எத்தனை பேருக்குங்க புரியுதா இல்லையாங்க? புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றது? பிள்ளையா வாழ்வதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் he is longing for a relationship with you. என்னோட இருடா மகனே, நீ என்னோட இருடா மகளே, நீ என்னோட இரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எனக்கு உள்ளது எல்லாம் உனக்கு தான் அப்படின்றாரு. வாட் எவர் ஐ ஹேவ் இட் இஸ் ஃபார் யூ மேன் அப்படின்றாரு. உனக்கு தான் எல்லாம், உனக்கு தான் நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இந்த வானத்திலும் பூமியில இருக்கிற சகல நன்மைகளும் உனக்கு தான் அப்படின்றாரு. எவ்ரிதிங் இஸ் ஃபார் யூ. கிறிஸ்துவோட நீனும் எப்படி இருக்கிற? உடன் சுதந்திரவாளின்றார் ஆண்டவர். யூ ஆர் கோ-ஹேர் வித் கிரைஸ்ட். உடன் சுதந்திரவாளினா கிறிஸ்துக்கு இருக்கிற சுதந்திரம் உனக்கும் சுதந்திரம்ன்றார் ஆண்டவர். அதுதான் உடன் சுதந்திரவாளின்னு. என்னது? கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அது அப்படியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் கோ-ஹேர். கோ-ஹேர்னா ஈக்குவல். யூ ஆர் ஈக்குவல் டு கிரைஸ்ட்.
அவருக்கு என்ன சொத்தோ அதுதான் உங்களுக்கும் சொத்து. அவருக்கு என்ன அபிஷேகமோ அதே அபிஷேகம் தான் உங்களுக்கு. அவருக்கு என்ன அன்போ அதே அன்பு தான் உங்களுக்கும் கொடுத்திருக்காரு அவர். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறாரோ அப்படியே உங்களை நேசிக்கிறாருங்க அவரு. அது தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவ நேசிக்கிறார் ஆண்டவர், நிச்சயமா நேசிக்கிறாரு. அதே போலதான் உங்களையும் நேசிக்கிறார். பாருங்க, ரோமர் 8:17 படிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே மகிமைப்படுறதுக்கு அவருடனே கூட பாடுபட்டார். நமக்கு என்ன சொன்னாங்க? பாடுபடு 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 மட்டும் தான் சொன்னாங்க. ஒழுங்கா ஃபுல் வசனத்தை படிங்க, ஃபுல் வசனத்தை படிங்க. மகிமையும் இருக்குது. மகிமை பெருசா பாடு பெருசா? எனக்கு பதில் சொல்லுங்க. மகிமை பெருசா பாடு பெருசா? மகிமை தான் பெருசு. மகிமை தான் பெருசு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால பாடுகள் வருதா இல்லையாங்க? வருதா இல்லையாங்க? வருதா இல்லையா? கண்டிப்பா வருது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாடுகள் வருது. ஆனா எது பெருசு? மகிமை தான் பெருசு. பாடுகள்னா வியாதி பாடு கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, வியாதி பாடு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிக்னஸ் இஸ் நாட் பாடு. பாடு எது நிமித்தம் வருது? அவர் நாமத்தின் நிமித்தம் பாடு வருது. கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டனால ஒதுக்கப்படுகிறோம், வெறுக்கப்படுகிறோம். கரெக்டா? அதுதான் பாடு. சத்தியத்தை பிரசங்கம் பண்றதுனால நம்ம மக்கள் வெறுக்கிறாங்கல்ல. இப்ப நானே வந்து கர்த்தர் நல்லவன் பிரசங்கம் பண்றதுனால எத்தனை பேர் என்னை வெறுக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் வெறுக்கிறாங்க. நீ எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? கர்த்தர் நல்லவர் நீ எப்படி சொல்லலாம்? ஏங்க, கர்த்தர் நல்லவர் தாங்க. கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு பிரசங்கம் பண்ணா நான் பாவம் பண்றேன். நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு நான் பிரசங்கம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாவம் பண்றேன்னு நான் சொல்றேன். கர்த்தர் வியாதி கொடுப்பார் நான் பிரசங்கம் பண்ணா நான் பாவம் பண்றேன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மள பிள்ளைகளாக மாற்றி கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரராக வைத்திருக்கிறார். எதுக்கு? கிறிஸ்துவுக்கு இருக்கிறது எல்லாம் நமக்கும் இருக்கணுன்றதுக்காக தான். கிறிஸ்துவ போலவே நீங்களும் மகிமையா வாழணுன்றதுக்காக தான் அவர் வச்சிருக்கிறார் உங்க எல்லாத்தையும். சோ கிறிஸ்து நீதிமான், நீங்களும் நீதிமான். கிறிஸ்து தேவனோட ஒரு நல்ல உறவுல ஐக்கியத்துல இருக்காரா? நீங்களும் தேவனோட நல்ல உறவுல ஐக்கியத்துல தான் இருக்கு. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும் பொழுது? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம தொடர்ந்து வந்து இந்த காரியத்தை பார்க்க போறோம். இந்த கமிங் வீக்ஸ் we are going to see நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நீதியில ஸ்திரப்பட 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 உங்க ஆண்டவரோட இருக்க அந்த ஐக்கியத்துல, அந்த உறவுல நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஆண்டவரோட இருக்க உறவு ஐக்கியம் தாங்க எல்லாத்தோட மேல. அதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஃப்ளோ ஆகும். உங்க வாழ்க்கையில எல்லாமே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து கேட்க வேண்டாம், ஹீலிங்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஹீலிங்லாம் தேவைகள்லாம் ஈஸியா சந்திக்கப்படும். ஆசீர்வாதம்லாம் சும்மா சர்புருன்னு ஒரு ஆசீர்வாதம்லாம். நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்களோட இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. உங்க வாழ்க்கையே ஆசீர்வாதமா மாறிடுங்க. I'm telling you. இயேசுவோட கான்டாக்ட்ல வந்தவன எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர்களோட தொடர்புல இருந்தாங்க, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சும்மா பேதுரோட நலல் பட்டவங்க சுகமாகறாங்க. எப்படி இருந்திருக்கும்ல? சும்மா நடந்து போறாரு பேதுரு, நலல் பட்டு சுகமாறாங்க. இவரோட கர்ச்சீஃபை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கர்ச்சீஃப் வச்சு இப்படி மூஞ்சி தொடச்சிக்கிட்டு இருக்காரு, வேலை பார்த்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு. வேர்த்து, அன்னைக்கு ஏர் கண்டிஷன் எல்லாம் கிடையாதுல்ல, வேர்த்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. எனக்கு கொஞ்சம் மிடில் ஈஸ்ட் கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கும். அந்த கர்ச்சீஃபை கொண்டு போய் போட்டானுங்க, சுகமாகுது, பிசாசுலாம் ஓடுது. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சொல்லிருப்பாங்க பவுல்ட்டு வந்து, ஐயா நீங்க வரலாம் வேண்டாம், கர்ச்சீஃபை மட்டும் கொடுங்கய்யா. பவுல் சொல்லிப்பா, ஐயோ ரொம்ப நாத்த அடிக்கிறியா, வேர்வையா இருக்குறியா, துவைக்க கூட இல்லையா, பரவாயில்லையா, இந்த நாத்தம் தான் என் பிசாசு துரத்த போது. இப்போ கொண்டு போய் மூக்கிலே வச்சிருப்பாங்க நினைக்கிறேன், பிசாசு பிடிச்ச மூக்கிலே, பேசுவோம் நாமத்துல அப்படின்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அவங்க எல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்போஸ்தலர்கள்லாம்? ஏன்னா தேவனோட ஒரு ஐக்கியத்துல வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க. தேவனோட இருக்கிறது தான் அவங்க முதல்ல வச்சாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? ஐ ஹாவ் டு பி வித் மை காட். அதான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சாங்க. அது நீங்க வாழ்க்கையில இதை பண்ணி பாருங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே கொடுக்கப்பட்டுரும் உங்களுக்கு. எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் எவ்வளவு டெஸ்டிமனிஸ் கேட்கறேன் தெரியுமா? என் வாழ்க்கையில எவ்வளவு நடக்குது தெரியுமா? அது எல்லாமே வரும் உங்களுக்கு. நீங்க எதுக்கும் உட்காந்து கவலைப்படவே வேண்டாம். கவலைப்படுறதுக்குலாம் நேரமே கிடையாது நமக்கு. நான் சொல்றேன், ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கவலைப்பட நேரம் கிடையாது உங்களுக்கு. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும் பொழுது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை உங்களுக்கு சொல்றதுக்கு. இந்த நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் இதை பாக்கியமாக கருதுகிறேன். ஐ கன்சிடர் இட் a privilege to preach this gospel.
இது எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் நல்லவன் பிரசங்கம் பண்றது ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல, இந்த தீங்கு நிறைந்த உலகத்துல, கேடு நிறைந்த உலகத்துல கர்த்தர் நல்லவர் என்று பிரசங்கம் பண்ணது ஒரு பெரிய பாக்கியம். அது அந்த பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். ஸோ கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம் உங்க ஸ்கிரீன் முன்னாடி உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஹல்லேலூயா. வேதத்தில் தெளிவா போட்டு இருக்குது, உன்னுடைய எல்லா முதற் பலனாலும், ஹல்லேலூயா, எல்லா முதற் பலனாலும் எல்லா பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார், நீங்க ஒன்றுக்கும் குறையப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமாய் கொடுங்கள், கம்பீரமாக அறுத்து கொள்ளுங்கள். ஆமென். He who sows liberally shall reap liberally. ஹல்லேலூயா. ஸோ நீங்க கர்த்தரோட ஊழியத்துக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக அதோட ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. நான் சும்மா சொல்லல, என் வாழ்க்கையில எத்தனையோ தடவை நான் கொடுத்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கிறேன். ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸை பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா கொடுப்பது என்பது தேவனால உண்டாக்கப்பட்ட ஒரு நியமம். கிவிங் இஸ் a principle that was created by God. அதனாலதான் கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா உண்டாகுது. ஏன்னா கொடுக்கும் பொழுது நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? ஆண்டவரே நீரே என் ஆதாரம் சொல்றோம். நம்ம கொடுக்கும்போது அதான் சொல்றோம், ஆண்டவரே இந்த காசை நான் நம்பல, நான் உங்களை நம்புறேன், அதனாலதான் நான் இந்த ஊழியத்துல நான் கொடுக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த ஊழியத்தின் மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சோ நீங்க இந்த ஊழியத்துல கொடுங்க, பார்ட்னர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பார்ட்னர் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, அநேக இடத்துல என்னால போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியுது. நான் இவாஞ்சலிஸ்டிக் ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி பண்றதுனால அநேக இடத்துக்கு என்னால போக முடியுது. இட் இஸ் ஹெல்பிங் மீ டு டிராவல் அண்ட் டேக் த காஸ்பிள். அநேக இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியுது. அநேகர் எஸ்பெஷலி நிறைய அவிசுவாசிகள் இடத்துல என்ன ஆண்டவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுது, அவங்களை சந்திக்க முடியுது. ஸோ நீங்க பார்ட்னர் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பார்ப்பீங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். உங்க ஆலைகள் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் நிரம்பி இருக்கும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆல் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் கிவ் குட் ரிசல்ட்ஸ். ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாது உங்களுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி கொடுக்கணுன்றவங்க அதை ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலம் கொடுக்கலாம், கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மூலமா கொடுக்கலாம். என் யூபிஐ நம்பர் 9884160264. அதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாம் அதே நம்பர் தான், வாட்ஸ்அப் நம்பர். அக்கௌண்ட்ல கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இங்க இருக்குது. கிரண் பால் JJ 021201584236. IFSC கோட் ICIC 0000212. சேவிங்ஸ் அக்கௌண்ட் ICICI பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தம் பிரான்ச். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளையும் அவருடைய தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகின்படி கிறிஸ்து இயேசு மூலமாக சந்திப்பார். காட் பிளஸ் யூ. கொடுக்குற எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாது உங்களுக்கு. கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென்.